ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. பேசுறது கிளியரா இருக்கா? ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா சார்? ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே. வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆனா உடனே எனக்கு சொல்லிருங்க. இப்போ வந்து லாஸ்ட்டா டிஸ்கஷன் எதுவரையும் பண்ணியிருப்போம் அப்டின்னா, அப்படியே மேல பாருங்க. 170வது கொஸ்டின் வரையும் பண்ணியிருப்போம். அப்ப 170வது கொஸ்டின் வரையும் பண்ணியிருக்கோம். அப்ப 171லேருந்து பார்க்க போறோம். இத அழிச்சுக்கிறோம். ஓகே. 171 ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அது 171வது கொஸ்டின். ஃபார் த கேஸ் ஆஃப் சிலிண்டர் காலம் ஆஃப் லென்த் எல் அண்ட் பிளெக்ஸரல் ரிஜிடிட்டி EI பில்ட் இன் ஃபிக்ஸ்டு கிளாம்ப்டு என்கேஸ்டு எல்லாம் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். பில்ட் இன் அட் பேஸ் அப்ப கீழே வந்து பேஸ்ல வந்து பில்ட் ஆயிருக்கு ஃபிக்ஸ்டு இருக்கு அண்ட் ஃப்ரீ அட் டாப் அவ மேல வந்து டாப் வந்து ஃப்ரீயா இருக்கு. என்ன கேட்டிருக்கான்? ஆயிலர் கிரிப்ளிங் பக்லிங்களோட என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப எல் எஃபெக்டிவ் என்ன ஆகும்? எல் எஃபெக்டிவ் என்ன ஆகும்? அவ்வளவுதான் 2 இன்டு எல்னு இருக்கும். இப்ப பிசிஆர் என்ன வரும் உங்களுக்கு? ஆயிலர் லோடு பை ஸ்கொயர் இஐ வகுத்தல் கீழே என்ன வரும்? எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர். எல் எஃபெக்டிவ் பதிலா நம்ம என்ன போடலாம்? 2எல் ஸ்கொயர்னு போடலாம். அப்ப 4எல் ஸ்கொயர் வந்துரும். அப்ப மேல பை ஸ்கொயர் இஐ இருக்கு. கீழே 4எல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இது எங்க இருக்கு? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்தது a pin ended column of length L ன்னு கொடுத்துட்டான். Smallest velocity E and second moment of cross sectional area. The second moment of area or second moment of cross sectional area அப்படின்னா என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியானா இல்ல ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியானா சென்ட்ராய்டு. ஓகே. இஸ் லோடட் என்ன கொடுத்திருக்கான்? சென்ட்ரிகலி பை எ கம்ப்ரசிவ் லோட் P ன்னு கொடுத்துட்டான். ஓகே. த கிரிட்டிக்கல் பக்லிங் லோட் PCR இஸ் கிவன் பைன்னு கொடுத்துருக்கான். அப்ப என்ன கொடுத்துருக்கான்? பின் எண்டட் காலம் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப பின் எண்டட் காலத்துக்கு பாடம் என்ன சார் வரும்? 2 எண்டு பின் நடந்துச்சுன்னா பை ஸ்கொயர் இஐ வகுத்தல் எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர் வரும். எல் எஃபெக்டிவ் ஸ்கொயருக்கு பதிலா என்ன போடணும்? எல் அப்படின்னு போடணும். அப்ப பின் எண்ட்னா இப்படி தானே இருக்கான். அப்ப இதோட எஃபெக்டிவ் லென்த் எப்படி இருக்கும்? த்ரூ அவுட் த லென்த் அப்படியே எஃபெக்டிவா வளையும். அப்ப எல் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு அந்த கேபிட்டல் எல்ல அப்படியே எடுத்துக்கிறணும். அப்ப அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிசிஆர் அதாவது கிரிப்ளிங் லோட் கிரிட்டிக்கல் லோட் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இஐ வித் எல் ஸ்கொயர். அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. 173. ஓகே சார். ஃபார் எ லாங் சிலிண்டர் காலம் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டு கிராஸ் செக்ஷன் யூனிஃபார்ம் த ரேஷியோ ஆஃப் கிரிட்டிக்கல் பக்லிங் லோடு ஃபார் த கேஸ் வித் போத் எண்ட் கிளாம்ப்டு அப்படின்னு கொடுத்துட்டோம். வார்த்தை பாருங்க. கிளாம்ப்டு, என்கேஸ்டு, பில்டப்பு, ரெஸ்டைனடு, பிக்ஸ்டு இது எல்லாமே எதை குடிக்கும்? பிக்ஸ்டு சப்போர்ட் தான் குடிக்கும். ஓகேவா? அப்ப போத் எண்ட்ஸ் கிளாம்ப்டுன்னு கொடுத்துட்டு டு த கேஸ் வித் போத் எண்ட் கிஞ்சிடு இஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப என்ன கொடுத்துருக்கான்? ரேஷியோ கேட்டிருக்கான். 1 2 எண்ட் பிக்ஸ்டு அதான் கிளாம்ப்டுன்னு கொடுத்துருக்கான். 2னா பை 2 த கேஸ் வித் இன்னொன்னு போத் எண்ட் கிஞ்சிடு. அப்ப 2 எண்ட் கிஞ்சிடு கொடுத்துருக்கான். அப்ப இது 2க்கு ரேஷியோனா மேல என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா எழுதுறேன். 5 ஸ்கொயர் இஐ வகுத்தல் எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர் பதிலா என்ன பண்ணணும்? போத் எண்ட் கிஞ்சிடுனா எல் பை 2 ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்ப எல் ஸ்கொயர் கீழ இருக்கு, மேல 4 இருக்கும். வகுத்தல் இங்க 2 எண்ட் கிஞ்சிடுனா 5 ஸ்கொயர் இஐ எல் எஃபெக்டிவ் பதிலா எல் தான் போட போறோம். அப்ப இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு? 4ங்கிறது இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேர் புரியுது? ஓகே. சார் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. அடுத்து சார் 174வது கொஸ்டின். த பக்லிங் லோட் ஃபார் எ காலம் ஓகே கொடுத்துட்டான். பின்னட் அட் போத் எண்ட்ஸ் அப்ப 10 கிலோமீட்டர். அப்ப பிசிஆர் வந்து 5 ஸ்கொயர் இஐ பின்னட் அட் போத் எண்ட்னா எல் ஸ்கொயர் தான் வரப்போகுது. எவ்வளவுன்னு கொடுத்துருக்கான் அதோட வேல்யூ 10 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டான். அதுக்கடுத்து இப் த எண்ட்ஸ் ஆர் பிக்ஸ்டு அந்த எண்ட்ஸ் 2 எண்ட்டையும் என்ன செய்யறோம் அப்படின்னா பின் சப்போர்ட்ல இருந்து பிக்ஸ்டு சப்போர்ட்டா மாறுது. அப்ப இந்த பக்லிங் லோட் சேஞ்சஸ் டு எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்கறான். அப்ப 2 எண்ட் பிக்ஸ்டு அப்படின்னா எல் எஃபெக்டிவ் உங்களுக்கே தெரியும். என்ன வரும்? எல் பை 2. அப்ப ஃபார்முலா என்ன வரும்? பிசிஆர் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இஐ வகுத்தல் எல் பை 2 ஹோல் ஸ்கொயர் வரும். அப்ப பிசிஆர் ஈக்குவல் டு என்ன வரும்? மேல 4 போயிருமா? இன்டு பை ஸ்கொயர் இஐ இருக்கும். கீழே எல் ஸ்கொயர் இருக்கும். அப்ப இந்த பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 10 கிலோமீட்டர். அப்ப அந்த பை ஸ்கொயர் இஐ வகுத்தல் எல் ஸ்கொயருக்கு பதிலா 10 போடுங்க. பெருக்கல்ல 4 இருக்கு. அப்ப பிசிஆரோட வேல்யூ என்ன? 10 இன்டு 4 ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் புரியுதா? ஓகே. அடுத்து சார் கவனிக்கிறீங்களா இல்லையா? ஓகே.
175. The buckling load will be maximum for a column அப்படின்னு கேட்டிருக்கு. எப்போ சார் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா கேஸுமே 2 எண்டு பிக்ஸ்டு. ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடுறேன். மேலே 4 இருக்கும், 5² EI வகுத்தல் L² இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டேன் எல் எஃபெக்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணி. அதே வந்து ஒரு பக்கம் பிக்ஸ்டு, இன்னொரு பக்கம் ஃப்ரீ. 5² EI கீழே 4L² இருக்கும். இந்த 4 அடிச்சோம்னா 0.25 5² EI வகுத்தல் L² அப்படின்னு இருக்கும். ஓகே, ரெண்டு பக்கம் கிஞ்சிடு. பிசிஆர் ஈக்குவல் டு 5² EI வகுத்தல் L². எதுவுமே இல்லாட்டியும் 1 பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஒரு பக்கம் பிக்ஸ்டு, இன்னொரு பக்கம் ஃப்ரீ. மேலே கொடுத்தாச்சா, கிஞ்சிடு. ஓகே, அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா பிசிஆர் ஈக்குவல் டு 2 × π² EI வகுத்தல் L². ஏன்னா எல் எஃபெக்டிவ் வந்து L/√2 அதான் போட்டிருக்கு. அப்ப நீங்களே பாருங்க, இதுல எது மேக்ஸிமம்னு கேட்டிருக்காங்க. 4 பெருக்கிறது மேக்ஸிமமா, 0.25 பெருக்கிறது மேக்ஸிமமா, 1 பெருக்கிறது மேக்ஸிமமா, 2 பெருக்கிறது மேக்ஸிமமா? எது? 4 பெருக்கிறது தான் மேக்ஸிமம். அது என்ன கேஸ்ல உட்காந்துருக்கு? 2 எண்ட பிக்ஸ்டு. இப்போ ஆப்ஷனை படிங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? 1 end of the column is clamped, other 3 are. தப்பு. both ends of the column are clamped. clamped பிக்ஸ்டு, என்கேஸ்டு எல்லாம் கொடுத்துருப்பான்னு சொன்னேனே, பிக்ஸ்டு தான் குறிக்கணும். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 176 கொஸ்டின் பாருங்க. டவுட் இருக்கா? ஓகே, 176. The end condition of a column for which length of the column is equal to equal length கொடுத்துருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. end condition of the column கேட்டிருக்கான். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க எஃபெக்டிவ்ல இருந்து? அதாவது உங்களுடைய லென்த் வந்து காலத்தோட லென்த் வந்து ஈக்குவல் டு எல் வந்து ஈக்குவல் டு எல் எஃபெக்டிவ் இருக்கு. அப்ப எல் எஃபெக்டிவ் வந்து எல்லுன்னு வர்ற மாதிரி எந்த கேஸுக்கு வரும்? 2 எண்ட்லையும் ஹிஞ்சில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேஸுக்கு தான் வரும். அப்ப என்ன வரும்? போத் எண்ட்ஸ் ஆர் ஹிஞ்சில். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஸ்கிரீன் எல்லாருக்குமே தெரியலையா சார்? தெரியலையா? தெரியுதானே எல்லாருக்கும்? திடீர்னு தெரிய மாட்டதா? ஓகே, திருப்பி கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகே, 177. The assumption made ஆயிலர் காலம் தியரி இஸ் தட்னு கொடுத்துருக்கு. நல்லா இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இஎம் நடத்தப்போ சும்மா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல சார். அசம்ஷன் கேட்பான், அது வந்து தியரிஸ் ஆஃப் பெண்டிங், அதாவது நம்மளுடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பீம்ல கேட்பான், இல்ல டார்சன்ல கேட்பான், இல்ல காலம்ல கேட்பான் அப்படின்னு 3 இடத்துல தான் எழுதி கொடுத்துருப்பேன். பாருங்க, இப்ப வந்து அசம்ஷன் எல்லாம் அந்த 3 இடத்துல வச்சு தான் கொஸ்டின் வந்திருக்கு. The assumption made ஆயிலர் காலம் தியரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபெயிலியர் ஆஃப் காலம், சாரி தப்பா கொடுத்துருக்காங்க. அது நம்ம காலத்தோட ஃபெயிலியர் வந்து எதை சார்ந்திருக்கோம்னா உங்களுக்கே தெரியுமில்ல சார். ஆயிலர் வந்து எதை பத்தி கொடுத்திருப்பாரு? லாங் காலத்தை பத்தி கொடுத்திருப்பாரா, ஷார்ட் காலத்தை பத்தி பேசியிருப்பாரா? அப்ப லாங் காலத்துல என்ன ஃபெயிலியர் நடக்கும்? பக்லிங் ஃபெயிலியர், கிரிட்டிக்கல் ஃபெயிலியர் ஆர் கிரிப்ளிங் ஃபெயிலியர், எல்லாமே ஒரே மாதிரி ஃபெயிலியர் தான். அப்ப இந்த ஃபெயிலியர் ஆஃப் த காலம் ஓகே எதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டியூ டு பக்லிங் அலோன், அதாவது கிரிப்ளிங்கோட ஒத்தையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்ப இது கரெக்ட் தான். அடுத்து இந்த லென்த் ஆஃப் த காலம் இஸ் வெரி லார்ஜ் இஸ் கம்பேர்ட் டு, நான் உங்களுக்கு எழுதும்போது எழுதி கொடுத்துருப்பேன். இங்க என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா லேட்டரல் டைமென்ஷன் எழுதியிருக்கணும். டைமென்ஷன் மனப்பாடமா இருக்கணும். ஓகே, அவங்க விட்டுட்டாங்க. அது லென்த் ஆஃப் த காலம் வந்து வெரி லார்ஜா இருக்கும் லேட்டரல் டைமென்ஷன். அப்படிதான், அதான உண்மை. உங்களுடைய லேட்டரல் டைமென்ஷனை விட காலத்தோட லென்த் தான் எப்பயுமே அதிகமா இருக்கும். ஓகே, இது ஆயிலர் அப்படிதான் கொடுத்துருப்பாரு, கரெக்ட் தான். இந்த காலம் மெட்டீரியல் ஒபே குக்ஸ் லா, இதையும் கொடுத்துருப்பேன். 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் கொடுத்துருப்பேன். இதையும் கரெக்டா தான். இது எல்லாமே இது பாக்குறோம், ஆயிலர் காலம் தியரியோட அசம்ஷன் வந்து பாக்குறோம். அப்ப 3மே கரெக்ட். அப்ப டி வந்து ஆல் ஆஃப் தி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 178. when both ends of a column are fixed, the effective length வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். அப்ப எல் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு L/2 அப்படின்னு வரும். அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க, half its length. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 179. the radius of radius of the circle radius r is equal to கொடுத்துருக்கோம். அப்ப நார்மலா வந்து ரேடியஸ் கொடுத்தானா டயமீட்டர் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? டி வகுத்தல் 8ன்னு எழுதுவீங்க. இதே ரேடியஸ்ல மென்ஷன் பண்ணும்போது இந்த டயமீட்டர் தூக்கிட்டு ஆர் வகுத்தல் 4ன்னு எழுதுவீங்களா? கிளியர்? சரி, ஓகே. ஒண்ணு சாரி சாரி நான் தான் மாத்தி சொல்லிட்டேனோ? ஓகே, ரேடியஸ் அண்ட் ரேடியஸ் தான் கேட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு இது ஃபார்முலா என்ன சார் எழுதியிருப்பீங்க? ஆல்ரெடி நடத்துனேனா உங்களுக்கு? ஆர் மினிமம் வந்து ரூட் ஆஃப் ஐ பை ஏ, சர்க்குலருக்கு என்ன எழுதியிருப்பீங்க? லாஸ்டா டி பை 4ன்னு வந்திருக்கும். ஞாபகம் இருக்கா? இல்ல சால்வ் பண்ணி காட்டவா? ஐ வந்து பை டி 4 வகுத்தல் 64ன்னு போட்டிருப்பீங்க. ஏரியா வந்து பை டி ஸ்கொயர் வகுத்தல் 4ன்னு போட்டிருப்பீங்க. பை டி ஸ்கொயர்டு
5 கேன்சல் ஆயிரும். T4 4ல ஒரு 2 கேன்சல் ஆகி 2 இருக்கும். 64 அவ்வளோதான் 16 இருக்கும். மேல டி ஸ்கொயர் கீழ 4 இருக்கும். ரூட் விட்டு வெளில எடுத்தா டி இருக்கும். கீழ 2 இருக்கும். சரி. 16 ரூட் அவுட் எடுத்தா 4 இருக்கும். ஓகே. இப்ப D/4 அவன் என்ன கேட்டிருக்கான்? ஆப்ஷன் வந்து என்ன கேட்டிருக்கான்? டயாமீட்டர் இல்லாம R வச்சு கேட்டிருக்கான். அப்ப D/4 அப்ப D/2ங்கிறது ரேடியஸ். அப்புறம் இன்னொரு D/2 சாரி இன்னொரு D/2ங்கிறேன். இன்டு 1/2 இருக்கு. அப்ப RE வகுத்தல் 2 கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? அப்ப வந்துருச்சா? மேல வந்து D கீழ வந்து 2 குடுத்துருக்கேன். தனியா 1/2 போட்டிருக்கேன். இப்ப D/4 தான் இப்படி தனியா பிரிச்சு எழுதியிருக்கேன். அப்ப D/2 Rன்னு சொல்லுவோம். வகுத்தல்ல இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப R/2 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் ஓகேவா? ஓகே. அடுத்தது 180 காலம் ஆஃப் த லென்த் வந்து L குடுத்துட்டான். வித் போத் எண்ட் பிக்ஸ்டான். ஓகே. மேபி கன்சிடர்ட் அஸ் எ ஈக்குவலன்ட் டு எ காலம் ஆஃப் பெர் லென்த் வித் ஒன் எண்ட் பிக்ஸ்டு அண்ட் அதர் எண்ட் ஃப்ரீ. அப்ப காலமோட லென்த் குடுத்துட்டான். போத் எண்ட் பிக்ஸ்டு அப்படின்னு குடுத்துட்டான். மேபி கன்சிடர் அஸ் ஈக்குவலன்ட் டு காலம் ஆஃப் பெர் லென்த் வித் ஒன் எண்ட் பிக்ஸ்டு அதர் எண்ட் ஃப்ரீ. என்ன மீனிங்ல கேட்டிருக்கான்னு தெரியலையே. இரு முனைகளும் சரி செய்யப்பட்ட நீளத்தின் நெடுவரிசையானது ஒரு முனை நிலையானது மற்றும் மறுமுனை இலவசம் கொண்ட அதான் ஃப்ரீயே தான் சொல்லியிருக்காங்க. கொண்ட ஒரு நீளத்தின் நெடுவரிசைக்கு சமமாக கடத்தப்படலாம். அப்ப அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி வரும்? 4 இன்டு பை ஸ்கொயர்டு இஐ வகுத்தல் எல் ஸ்கொயர்னு இருக்கும். இதுக்கு எப்படி இருக்கும்? பை ஸ்கொயர்டு இஐ வகுத்தல் 4 எல் ஸ்கொயர்னு வரும். இது எப்படி நம்ம இது என்ன மீனிங்ல கேட்டிருக்கான்னு தெரியலையே. அதாவது காலம் ஆஃப் லென்த் எல் சார் அதோட இப்படி கூட கேட்டிருக்கலாம். அப்ப காலத்தோட லென்த் எல்னு கொடுத்துட்டு போத் எண்ட் பிக்ஸ்டு கண்டிஷன் கொடுத்துட்டு மேபி கன்சிடர்ட் அஸ் ஈக்குவலன்ட். அப்ப இது எப்படி சொல்லணும்னா ஈக்குவலான கன்சிடர் பண்றோம். எதுக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் லென்த் வித் ஒன் எண்ட் பிக்ஸ்டு அதர் எண்டுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப என்னது மேல குழப்பறதுக்காண்டி கொடுத்துட்டு இந்த கேஸுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்கறான். அப்ப எல் எஃபெக்டிவ் என்ன சார் வரும்? எத்தனை மடங்கு வரும்? அதை தான் சொல்லணும் நீங்க. அதை போட்டு ஃபைனலா வரக்கூடிய வேல்யூ. அது பிசிஆர்ல நீங்க டப்புன்னு என்ன சார்? இல்ல நான் அப்படி மீனிங்ல சொல்லல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஆப்ஷனை பாருங்க அவன். அதாவது பிசிஆர்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. எத்தனை மடங்கு இருக்கும்? பை ஸ்கொயர்டு இஐ வகுத்தல் எல் ஸ்கொயர்டு இப்படித்தானே இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்? 1/4 மடங்கா தானே இருக்கும். சார் கிளியர்? புரியுது என்ன சொல்றேன்னு? 2 எண்ட் பிக்ஸ்டு அப்படின்னு கொடுத்திருக்கிறது மேபி கன்சிடர்டு ஈக்குவலான்னு கொடுத்துட்டான். எதுக்கு ஈக்குவலன்டா? ஒரு எண்ட் பிக்ஸ்டாவும் அதர் எண்ட் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ஈக்குவலான்னு கொடுத்துட்டான். அப்ப வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆனா ஆப்ஷனை பார்க்கும்போது அவன் எத்தனை மடங்கா இருக்கும் அந்த பை ஸ்கொயர்டு இஆர் கிரிட்டிக்கல் லோடு கண்டிஷன் தான் அப்ப அந்த மீனிங்ல தான் கேட்டிருக்கான். அப்படி பார்க்கும்போது அவன் கொடுத்திருக்க கேஸ் படி நம்ம அப்ளை பண்ணோம்னா பை ஸ்கொயர்டு இஐ வகுத்தல் எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர்ல 2எல் ஹோல் ஸ்கொயர்டு வரும். அப்ப பை ஸ்கொயர்டு இஐ வகுத்தல் 4எல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்ப இது எப்படி பிரிச்சு எழுதலாம்? 1/4 இன்டு பை ஸ்கொயர்டு இஐ வகுத்தல் எல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி பார்க்கும்போது 1/4 தானே இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா? ஓகே. சில கொஸ்டின் வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இப்ப இதுல பாருங்க அவன் சம்மந்தமே இல்லாம என்ன சொல்றான்? என்னோட போத் எண்ட் பிக்ஸ்டா இருக்கக்கூடியத நான் கன்சிடர் பண்றேன். எப்படி கன்சிடர் பண்றேன்? ஈக்குவலா யாருக்கு ஈக்குவலா? ஒரு எண்ட் பிக்ஸ்டு இன்னொன்னு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு. அப்படின்னு குடுத்துட்டு அவன் என்ன கண்டுபிடிக்கணும்னு அவன் கேட்கல. பிளாங்கா விட்டுட்டான். இப்ப நான் ஆப்ஷன வச்சு தான் கொண்டாந்துருக்கேன். அப்ப 180க்கு வந்து பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு டிஎன்பிசில எப்படின்னா கேட்க மாட்டாங்க. இது ஏதாச்சும் ஒரு அப்ஜெக்டிவ்ல குடுத்திருப்பாங்க. அதான் அவன் வந்து இன்கம்ப்ளீட்டா கொஸ்டின் குடுத்திருக்கான். ஓகே. 181 when a column is subjected to eccentrical load ஓகே அப்ப காலத்துல eccentrical loadனா சென்ட்ராய்டு ஆக்சிஸ் வந்து விலகி விழுகுது. the stress induced in the column will be உங்களுக்கே தெரியும். eccentricity தள்ளி வருதுனாவே உங்களுக்கு என்ன வரும்? என்னென்ன ஸ்ட்ரெஸ் வரும் உள்ளுக்குள்ள? கம்பைன்ட் டைரக்ட் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நடத்திருப்பானே. என்ன சார் வரும்? டைரக்ட் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வரும். இதுக்கு நான் ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்திருப்பேன்? P/A பிளஸ் ஆர் மைனஸ் இங்க என்ன வந்துரும்? அதாவது P இன்டு E வகுத்தல் இஜெட்னு வருமா? இப்படித்தானே பார்த்திருப்பீங்க. சிக்மா மேக்ஸ்னா பிளஸ் போடணும் இங்க. சிக்மா மினிமம்னா மைனஸ் போடணும். ரெண்டுக்கும் பொதுவான ஃபார்முலா பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதணும். கிளியர்? எத்தனை பேர் புரியுது? இந்த பி இன்டு இ வந்து எம்னோட நம்ம வச்சுக்கலாம். இப்ப இஜெட்டுக்கு வந்து ஐ பை ஒய்னு வச்சோம்னா ஒய்யோட மேல போயிடும். கிளியர்? ஓகே தானே சார்? ஓகே. அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்சர்னா டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப 181 வந்து டி. 82 பாருங்க. ஃபார் நோ டென்ஷன் கண்டிஷன் இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு குழப்புற மாதிரி என்னென்ன கொஸ்டினா குடுப்பாங்களோ அத குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். கீழ வரும். நான் சொல்றேன் இங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த ராம்பஸ்க்கு டயகனல் எடுக்குறானா, சைடு எடுக்குறானா?
அப்படின்னு ஒரு சில குழப்பங்கள் இருக்கு நிறைய பேருக்கு. இதுல குடுத்துருக்கோம். அத பார்த்துக்கலாம். ஓகே. 182 இப்ப இங்க வாங்க. ஃபார் நோ டென்ஷன் கண்டிஷன் இந்த பேஸ் ஆஃப் ஷார்ட் காலம் ஆஃப் சர்க்குலர் செக்ஷன் குடுத்துருக்கோம். ஓகே. அதுக்கு அடுத்து இந்த லைன் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் த லோட் சுட் பி வித்தின் த சர்க்கிள் டயாமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் ஆஃப் த மெயின் சர்க்கிள்னு குடுத்துருக்கான். சர்க்கிளோட டயாமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கான். நோ டென்ஷன் கண்டிஷன் குடுத்துருக்கான். அப்ப இ லிமிட் எப்படி சார் வரும் ஃபார்முலா? டக்குன்னு சொல்லுங்க. என்ன வரும் உங்களுக்கு? T/4 அப்ப எத்தன வரணும் உங்களுக்கு? 1/4 தானே வரணும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. ஒருவேளை எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா, நீங்க என்ன எடுத்துக்கிறோம்னா, டயாமீட்டர் வச்சு போடணுமா, ரேடியஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோமா? நான் சொல்லியிருப்பேனே யூனிட் டெஸ்ட்லயே. ரேடியஸ் வச்சு போடணும். ஓகேவா? அப்படியும் ஒரு கொஸ்டின் கீழ இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அடுத்து. The limit of eccentricity for no tensile condition for a column circular section of diameter என்ன அப்படின்னு கேட்கிறான். diameter தான் சார் கேட்டிருக்கான். என்ன வரும் அப்ப உங்களுக்கு circular sectionக்கு? சார் லிமிட் ஆஃப் எசன்ட்ரிசிட்டினா என்ன அர்த்தம்? இ லிமிட்ட தான் கேட்டிருக்கான். இததான் லிமிட் ஆஃப் இ எசன்ட்ரிசிட்டி. அப்ப நோ டென்சில் கண்டிஷன். டென்ஷன் வராத கண்டிஷன்ல ஒரு சர்க்குலர் காலம்ல டயாமீட்டர் வச்சு கேட்டிருக்கான். என்ன சார் வரும்? D/4. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து. The load at which the column just buckles ன்னு குடுத்துட்டான். அப்ப வளையுது. அப்ப இஸ் known as ன்னு குடுத்துருக்கான். அப்ப அத எப்படி சொல்லலாம்? பக்லிங் லோடுன்னு சொல்லலாம். கிரிட்டிக்கல் லோடுன்னு சொல்லலாம். கிரிப்ளிங் லோடுன்னு சொல்லலாம். இதையும் யூனிட் டெஸ்ட்ல டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அப்ப எல்லாமே ஒண்ணா தான் குறிக்கும். இது எல்லாம் எந்த காலத்துக்கு வரும்? ஷார்ட் காலத்துக்கு வருமா? லாங் காலத்துக்கு வருமா? லாங் காலத்த பத்தி பேசியிருக்கிறது யாரு? கவனம். ஆய்லர் மட்டும் தானா? ஆய்லர் அண்ட் ராங்கின் 2 பேருமே பேசியிருப்பாங்க. ஆய்லர பொறுத்தவரை லாங் காலத்த பத்தியும் பேசியிருப்பாரு. ஷார்ட் காலத்த கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாரு. ராங்கின் வந்து லாங் காலத்தையும் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. ஷார்ட் காலத்தையும் பத்தி பேசியிருப்பாரு. அவ்வளவுதான். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 185. ஃபார் லாங் காலம் த வேல்யூ ஆஃப் பக்லிங் லோட் இஸ் டாஸ்க் கிரசிங் லோடுன்னு குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கவனமா இருக்கணும். நார்மலா நசுங்குற லோடு அதிகமா அதிகமா இருக்குமா? வளையிற லோடு அதிகமா இருக்குமா? சொல்லுங்க. எது அதிகமா இருக்கும்? வளையிற லோடு அதிகமா இருக்குமா? சார் உங்களுக்கு ஒரு விளக்கமாறு சீவு இருக்கு. அத நசுங்குற தன்மை தானே எப்பயுமே லோடு அதிகமா இருக்கும். வளையிற லைட்டா லோடு குடுத்தாவே அது பெண்ட் ஆகுமே. கிளியர்? ஓகே. அப்ப என்ன இருக்கும்? எப்பயும் வந்து நம்மளுடைய அந்த வளையிறது தான் கம்மியா இருக்கும். கிரஸ்ஸிங்ங்கிறது அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, இப்ப உங்களுடைய தலையில வச்சு ஒருத்தவங்க கைய அழுத்துறாங்க. உங்களுடைய கழுத்து வந்து லைட்டா அப்படி கீழ அமுங்குற அளவுக்கு அழுத்துறாங்க. அது கிரஸ்ஸிங். அப்ப அதுக்கு அதிக லோடு நீங்க குடுப்பீங்களா? இல்ல உங்கள சைடுல ஒருத்தவங்க வந்து கைய வச்சு இப்படி ஒரு முதுகுக்கு நேரா வச்சு லைட்டா அமுக்குறாங்க. நீங்க இப்படி வளையிறீங்க லைட்டா. இதுக்கு அதிக லோடு குடுப்பாங்களா? ஏக்கு அதிக லோடு குடுப்பீங்களா? பிக்கு அதிக லோடு குடுப்பீங்களா? சொல்லுங்க. கிரஸ்ஸிங்க்கா? பக்லிங்க்கா? சொல்லுங்க. இப்ப புரிதலா இருக்கா? சார் கிளியர்? ஓகே. அப்ப என்ன வரும்? அவன் எதோட கம்பேர் பண்ணி கேட்டிருக்கான்? ஃபார் லாங் காலம் த வேல்யூ ஆஃப் பக்லிங் லோட் இஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கான். கிரஸ்ஸிங் லோட கூட கம்பேர் பண்ணும்போது. எப்படி இருக்கான்? இது அதிகமா இருப்பான். இவன் கம்மியா இருப்பான். அப்ப பக்லிங் லோட் தான் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்ப லெஸ் தான். கிளியர்? சார் புரியுதா? அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 186 கம்ப்ரஷன் மெம்பர் ஆல்வேஸ் டெண்ட் டூ பக்கிள். இந்த டைரக்ஷன் ஆஃப் தான்னு குடுத்திருக்கான். அப்ப எந்த டைரக்ஷன்ல சார் உங்களுக்கு பக்கிளிங் நடக்கும்? அதாவது எப்படி குடுத்துருக்கான்னா, கவனமா இருக்கணும். ஆப்ஷனுக்கும், கொஸ்டினுக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. ஆனா ஆன்சர் கரெக்ட் தான். கொஸ்டின் கேட்டது ஆன்சர் கரெக்ட் தான். இப்போ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு கம்ப்ரஸ்ட் மெம்பர் தான் காலம் தான். இந்த 10 வந்து பெண்ட் ஆகணும். அதான் பக்லிங் நடக்கணும். அப்படின்னா, எப்படி சார் நடக்கும் உங்களுக்கு? நம்மளோட ரேடியஸ் ஆஃப் ஏரியேஷன்ங்கிறது ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி. அது லீஸ்ட்டா இருக்கணுமா என்னது? சார் அவன் வந்து கம்ப்ரஷன் மெம்பர் ஆல்வேஸ் டெண்ட் டூ பக்லிங் இன் த டைரக்ஷன் நாம குடுத்த உடனே, டக்குனு டைரக்ஷன் குடுத்த உடனே ஆக்ஸ வச்சு முடிவு பண்ணக்கூடாது. நீங்க இந்த ரேடியஸ் ஆஃப் ஏரியேஷன் இருக்கு. கிராஸ் செக்ஷன் எப்படியும் கன்சிடர் பண்ணவே மாட்டோம் எங்கேயுமே. ஸ்ட்ரென்த்த பத்தி பேசும்போது. ஓகே. பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஆஃப் த லோடு, ஆக்சிஸ் ஆஃப் லோடுன்னு வருது. அப்ப நீங்க எத கன்சிடர் பண்ணுவீங்க? நீங்க இத வச்சு கண்டுபிடிக்க முடியாதே. ஆக்சிஸ் ஆஃப் த லோடுன்னு தானே குடுத்துருக்கேன். ஆக்சிஸ மென்ஷன் பண்ணலையே. பெர்பெண்டிகுலர் டூ கரெக்ட். அதாவது அவன் குடுத்திருக்கிறது ஆக்சிஸ்லயே லோட் ஆக்ட் ஆகுற மாரி, அப்புறம் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் லோட் ஆக்ட் ஆகுற மாரி. அவன் குடுத்திருக்க கம்ப்ரஷன் மெம்பருக்கு இந்த கேஸ் வரவே வராது. இது உங்களுக்கே தெரியும். பீம்ல தான் நடுவுல வந்து லோட் ஆக்ட் ஆகும். அதாவது லாங்கில் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் லோடு வரும். அப்ப இது கண்டிப்பா வராது பி. ஏங்கிறது ஆக்சிஸ் ஆஃப் லோடு கரெக்ட் தான். அவன் அந்த ஆனா கேட்டிருக்கிறது என்ன குடுத்திருக்கான்? எனக்கு எப்படி வந்து வளையும் அப்படின்னு கேட்டிருக்கான். உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் ஏரேஷன் மினிமமா இருக்கும்போது வளையும். லீஸ்ட்டா இருக்கும்போது. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அப்ப ரேடியஸ் ஆஃப் ஏரேஷன்ங்கிறது அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்தா தான் நமக்கு என்ன ஏற்படாது? வளைவு ஏற்படாது. அப்ப லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஏரேஷன் இருக்கும்போது தான் என்ன உங்களுக்கு 10 டூ பக்கிள் நடக்கும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? சொல்லுங்க மேடம்.
பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப் லோட் அப்படியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா ஆனா வந்து அவங்க லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஏரியேஷன் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப வந்து உங்களுக்கு அததானே மேடம் எடுத்துக்கிறேனா? ஆல்வேஸ் 10 டூ பக்கல்ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப ஆல்வேஸ் 10 டூ பக்கல்னா, எப்போதுமே வளையக்கூடியது எப்ப இருக்கும் அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் ஏரியேஷன் லீஸ்ட்டா இருக்கும்போது. புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? அதான் பெஸ்ட் ஆன்சரு. நீங்க இந்த பெர்பெண்டிகுலர் டூ ஆக்சிஸ் ஆஃப் லோட எடுத்தாலுமே, நீங்க உங்களுக்கு லோடு வந்து அந்த உங்களுக்கு நார்மலா வந்து இந்த காலம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 25 நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர் எடுக்குதுன்னு வச்சுக்கிறங்க. இப்போ வந்து நீங்க லோடு ஒவ்வொன்னா அப்ளை பண்றீங்க. இப்போ லோடு 10 குடுக்கும்போது வந்து ஒரு 9 நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர் வருது. லோடு 15 குடுக்கும்போது 12 நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர் ஸ்ட்ரெஸ் வருது. கம்ப்ரஸ் ஸ்ட்ரெஸ். லோடு வந்து கம்ப்ரசிவ் வந்து ஒரு 15 குடுக்கும்போது 1 வருது. அப்படின்னு வந்தா அது எந்த லோடுன்னு குடுக்கலையா? அவன் மேக்ஸிமம் லோடுன்னு மென்ஷன் பண்ணலையே மேடம். பெர்பெண்டிகுலர் டூ ஆக்சிஸ் ஆஃப் லோடுன்னு தானே மென்ஷன் பண்ணியிருக்கான். எல்லா லோடுக்கும் நமக்கு பக்லிங் நடக்காதுல்ல. நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் மென்ஷன் பண்ணிட்டாவே இந்த குழப்பமே வரக்கூடாது உங்களுக்கு. ஆக்ஸ பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. அப்ப லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் குடுத்திருக்கான். இப்ப ஒரு கம்ப்ரஷன் மெம்பர் எப்போதுமே ஆல்வேஸ் டெண்ட் டூ பக்கல். அப்ப எப்போதுமே உங்களுக்கு வளையிறது எத பொறுத்து இருக்கும் அப்டின்னா, லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஜோன பொறுத்து இருக்கும். அது எந்த சைடு இருக்கோ அந்த டைரக்ஷன்ல வளையும். கிளியர்? அது வந்து உங்களுக்கு இப்படியும் வளையலாம். இந்த காலங்கிறது. இல்ல இப்படியும் வளையலாம். அப்ப லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். எங்கிட்டு வளையும்னு. கிளியர்? ஓகே. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 187. செட் சொல்லுங்க மேடம். ஆ. கிரஸ்ஸிங்கிறது அமுங்குறது மேடம். அது வந்து எங்கேயும் எந்த இப்ப வளையுறது தானே உங்களுக்கு லெஃப்ட் சைடு வளையுதா, ரைட் சைடு வளையுதான்னு உங்களுக்கு சொல்லுவீங்க. கிரஸ்ஸிங்கிறது நசுங்குறது இல்ல மேல. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு என்ன செய்யும் அப்டின்னா, இந்த ஜோன்ல இந்த படத்த பாருங்க. குறிப்பிட்ட ஜோன் வந்து நொறுங்குறது அப்படியே. அது எப்படி உங்களுக்கு வளையும்? வளையத பத்தி இங்க பேச மாட்டோமே. கிளியர்? குடுக்க மாட்டான். அப்படி குடுக்க மாட்டான் மேடம். அதான் கிரஸ்ஸிங்கிறது கிரஸ்ஸிங்ன்னு அந்த வார்த்தையிலே இருக்கு. நொறுங்குறது தான் அது. அது எந்த டைரக்ஷன்ல வந்து நொறுங்கும் அப்படின்னு குடுக்க முடியாதுல்ல. ஒரு பெண்ட் ஆகுது அப்படின்னா, எந்த டைரக்ஷன்ல பெண்ட் ஆகுதுங்கிறத பத்தி பேசலாம். நொறுங்குறத நீங்க எந்த டைரக்ஷன்ல நொறுங்குதுன்னு சொல்லுவீங்க? கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஓகே. வெயிட். சொல்லுங்க. அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. லோடு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். நீங்க லோடு குடுத்தாலும், ஸ்ட்ரெஸ் குடுத்தாலும் ஒரே ஆன்ஸர் தான் வரப்போகுது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க எடுத்துக்கக்கூடிய லோடு வந்து அந்த லாமிடாவ பொறுத்து தான் உள்ளுக்குள்ள வந்து பக்லிங் கிரியேட் பண்ண போதா, கிரஸ்ஸிங் கிரியேட் பண்ண போதாங்கிறத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ண போகுது. லாமிடாங்கிறது யாரு? ஸ்லென்ட்னஸ் ரேஷியோ. அது எத சார்ந்து இருப்பான்? ஒருத்தன் ஷார்ட்கலமா, லாங்கலமான்னு முடிவு பண்றத சார்ந்து இருப்பான். அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிருங்க. உங்களுக்கு குடுக்கக்கூடிய லோடு கிரஸ்ஸிங்க பத்தி பேசப்போதா, பக்லிங்க பத்தி பேசப்போறாதான்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்றது லாமிடா தான். ஏன்னா, லாம்பிடா தான் என்ன முடிவு பண்ணணும்? அவன் ஷார்ட் களமா, லாங் களமான்னு முடிவு பண்ணணும். ஷார்ட் களம்னா கிரஸ்ஸிங் நடக்கும். லாங் களம்னா உங்களுக்கு பக்கிங் நடக்கும். கிளியரா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்ப இங்க விஷயம் வந்து லாம்பிடா தான் விஷயம். அவன் லோட குடுத்து கேட்டாலும், ஸ்ட்ரெஸ்ஸ குடுத்து கேட்டாலும், உங்களுக்கு கிரஸ்ஸிங் தான் இருக்கிறதுலே அதிகபட்ச லோடா, இல்ல அதிகபட்ச ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். கிளியர்? ஓகே. அடுத்து. அடுத்து சொல்லுங்க. அடுத்து. அதாவது உங்களுடைய ஒரு விளக்கமாறு ஐ மீன் துடைப்பானோட குச்சி இருக்குல்ல, சின்ன குச்சி. அத எடுத்து நீங்க நசுக்கணும் அப்டின்னா, நீங்க விரல வச்சு அழுத்துனீங்கன்னா, அளவுக்கு அதிகமா குடுத்து உங்க விரலே பொத்து போற அளவுக்கு நீங்க அமுக்குனா தான், இந்த இது லைட்டா வந்து நசுங்கும். ஐ மீன் அந்த நெரிஞ்சு போகும்னு சொல்லுவாங்கல்ல லோக்கலா வார்த்தை தமிழ்ல. நெரியுது அப்டின்னு சொல்றாங்கல்ல அந்த 2 எண்ட்ல. அப்டி நொறுங்குறது. அதே வந்து ஒரு விளக்கமாறு சீர லைட்டா நீங்க மேல இப்டி குடுத்தாவே இப்டி பெண்ட் ஆகும். இப்பயே உங்களுக்கு புரியலையா என்ன சொல்றேன்னு? கிளியர்? உங்களுக்கு குடுக்கக்கூடிய லோடு தானே உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸ முடிவு பண்ண போது. அதாவது இப்ப நான் உங்களுக்கு இப்ப சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதாவது ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டூ லோடு பை ஏரியா. ஓகே. லோடு பை ஏரியான்னு சொல்றேன். ஏரியா எப்பயும் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கும்போது என்ன செய்வோம்? 1 mm². அதாவது 1 யூனிட் அடி தான் கஷ்டப்படுவோம். இப்போ வந்து நீங்க ஆ லோடு வந்து ஒரு 10 குடுக்குறீங்க. அப்ப ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் என்ன வரும்? 10 நியூட்டன் பர் mm² தான் வரும். நீங்க லோடு வந்து 20 குடுக்குறீங்க. ஸ்ட்ரெஸ் என்ன வரப்போது? 20 நியூட்டன் பர் mm² தான் வரப்போது. அதாவது அந்த லோடு அந்த குறிப்பிட்ட அந்த 1 mm² ஏரியாவுல எந்த அளவுக்கு ஆக்ட் ஆகுதுன்னு பத்தி தான் பேசப் போறோம். இதனால எந்த சேஞ்சஸும் வரப்போறதில்லன்னு சொல்றேன். பியும், சிக்மாவும் டைரக்ட்லி தான் ஒரே மாரி தான் வரப்போகுதுன்னு சொல்றேன். கிளியர்? சார் எல்லாருக்கும் புரியுதா சார்?
ஓகே. நீங்க இப்ப சொல்லுங்க டவுட்டா? ஓகே. இப்ப நீங்க ஒரு பீம்க்கு லோட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸ்லாப் தான் லோட குடுக்க போது. என்னென்ன லோட குடுக்க போது? தன்னுடைய ஓன் வெயிட்ன்னு சொல்லக்கூடிய டெட் லோட குடுக்க போது. அதுக்கடுத்து இம்போஸ்ட் லோட்ன்னு சொல்லக்கூடிய லைவ் லோடு, மூவிங் லோடு. அடுத்து உள்ளுக்குள்ள ஏதாச்சும் சப்போஸ் விண்டோ இல்ல எடுத்துக்காகவோ ஏதோ நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கன்னா, அந்த பில்டிங் எங்கே கட்டப் போறீங்க, அதுக்கு தகுந்த மாரி விண்ட் லோடு நீங்க மத்தத கன்சிடர் பண்ணிக்கிறீங்க லோட. இல்லாட்டி பொதுவா டெட் லோட், லைவ் லோட தான் கூட்டி டோட்டல் லோடு கண்டுபிடிப்போம். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப டோட்டல் லோடு வர்றது எப்படி இருக்குன்னா, பெர் மீட்டர் ஸ்கொயர்ல கண்டுபிடிப்பீங்க. 40 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர்ன்னு. அப்ப அந்த 1 மீட்டர் ஸ்கொயர்ல ஆக்ட் ஆகக்கூடிய 40 கிலோமீட்டர் லோடு தான் டிசைன் பண்ண போறீங்க. கிளியர்? அப்ப ஏரியா வரும்போது என்ன வரும் உங்களுக்கு? 40 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது ஸ்ட்ரெஸ் வரும். அதே லோடா பேசும்போது 40 கிலோமீட்டர். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கிளியர்? ஓகே. அடுத்து அடுத்து யாருக்கும் டவுட் இருக்கா? கேட்டுருங்க. 187. The direct stress induced in long column is as compared to bending stress குடுத்திருக்கான். நல்லா கவனிக்கணும் இந்த விஷயம். டக்குன்னு அவசரப்படக்கூடாது. அதாவது அவன் என்ன குடுத்திருக்கான்னா, லாங் காலத்த குடுத்திருக்கான். அப்ப இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இன் லாங் காலம் டாஸ் அஸ் கம்பேர் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் குடுத்திருக்கான். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு லாங் காலத்துல பெண்டிங் வருது அப்படின்னா, எதனால வரும்? ஆக்சியல் லோடுனாலயா? எசென்ட்ரிகல் லோடுனாலயா? சொல்லுங்க. எசென்ட்ரிகல் லோடு. அப்ப நீங்க ஆக்சியல் லோட உங்களுக்குள்ள கன்சிடர் பண்ணிக்கிருவீங்களா? பெண்ட் ஆகுறதுக்கு. இல்ல. அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணாலும் ரொம்ப மைன்யூட்டான வேல்யூ தான் கன்சிடர் பண்ணிக்கிருவீங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் யார் டெவலப் பண்ணும்னா, அது M/Z தான் டெவலப் பண்ணும். அதாவது M = P/E அந்த எசென்ட்ரிகல் லோட் ஆக்ட் ஆகல சம் டிஸ்டன்ஸ் தள்ளி. எசென்ட்ரிகல் டிஸ்டன்ஸ். அத பொறுத்து தான் உங்களுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். அப்ப இத ஒண்ணு 0ன்னு எடுத்துக்கிருவீங்க. இல்லாட்டி ரொம்ப மினிமமா எடுத்துக்கிருவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது நெக்லிஜிபிள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். தவிர்த்துருவோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன சார்னா, அந்த ஆக்சியல் லோடு தான் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸ ஏற்படுத்த போகுது. அதுக்கான ஃபார்முலா தான் இந்த P/A. ஆனா, உள்ளுக்குள்ள லாங் காலம்ல மெயின் விஷயமே இதான். அதே லாங் காலம்ல என்ன கிரியேட் பண்ணுது? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வரப்போகுது. பெண்டிங் நடக்குது. அதனால பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வரப்போகுது. அப்ப நம்ம டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நார்மலாவே தெரியும். ஒரு லாங் காலத்துல பெண்டிங் நடக்கும்போது, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கூடவா இருக்குமா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கூட இருக்குமா? பெண்டிங் நடக்கிற இடத்துல. ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய லோடுனால ஏற்படக்கூடிய இப்ப இங்க கம்ப்ரசிவ் லோடு வருது. அப்ப அந்த கம்ப்ரசிவ் லோடு உள்ளுக்குள்ள என்ன செய்யும்? கம்ப்ரஷன் பண்ணும். அது உங்களுக்கு மேக்ஸிமமா இருக்குமா? வளையிறதுனால ஏற்படக்கூடிய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமா இருக்குமா? நார்மலே சொல்லுங்களேன். எது சார் மேக்ஸிமமா இருக்கும்? வளையிறது தானே உங்களுக்கு மேக்ஸிமமா இருக்கும். கிளியர்? அவன் தான் வார்த்தை தெளிவா குடுத்துட்டானே லாங் காலம்ன்னு. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, ஓகே. அதாவது டைரக்ட் ஸ்ட்ரெஸ்க்கான அர்த்தம் என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஆக்சிஸ்லயே லோட் ஆக்ட் ஆயி, ஓகேவா? இந்த இடத்துல என்ன செய்யுது அப்டின்னா, சம் இடத்துல கொஞ்சம் இப்ப கம்ப்ரசிவ் லோடுனால கம்ப்ரஷன கிரியேட் பண்ணுது. அதாவது நொறுங்கி கிரஷிங்க கிரியேட் பண்ணுது கம்ப்ரஷன. அப்ப இதுல வரக்கூடிய லோட் என்ன? அதாவது டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டூ P/A. இதான் டைரக்ட் ஸ்ட்ரெஸ். சிக்மா டி டைரக்ட். இதே இதே லாங் காலத்துல உங்களுக்கு பக்லிங் நடக்க போகுது. வளைய போகுது சைடுல. அப்படின்னா, இந்த இடத்துல என்ன கிரியேட் பண்ணுது? பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இது எப்ப? இந்த டைரக்ட் லோடுனால வரப்போறதுல, இங்க குடுக்கக்கூடிய இந்த எசென்ட்ரிகல் லோடுனால வரப்போகுது. அப்ப அந்த எசென்ட்ரிகல் லோடு சம் டிஸ்டன்ஸ்ல விலகி விழுகுது. அப்ப என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி ஈக்குவல் டு பி இன்டு இ வகுத்தல் கீழே இஜெட் வரும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப நீங்களே பாருங்களேன். அப்ப இங்க ஜஸ்ட் P பை A லோடு வகுத்தல் A தான் வருது. ஆனா இங்க என்ன இருக்கு? மொமெண்ட் வகுத்தல் Z பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அவன் லாங் காலமும் குடுத்துட்டான். பெண்டிங் ஸ்ட்ரெஸோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்கான். லாங் காலத்துல ஏற்படக்கூடியது என்னது? கிரஷிங்கா? பெண்டிங்கா? நீங்களே சொல்லுங்களேன். இத பத்தி ஏன் இவ்வளவு ஆர்குமென்ட்? நீங்களே சொல்லுங்க. லாங் காலத்துல பெண்டிங் நடக்குமா? கிரஷிங் நடக்குமா? அப்ப இங்க கிரஷிங் அதிகமா இருக்குமா? பெண்டிங் அதிகமா இருக்குமா? பக்லிங் அதிகமா இருக்குமா? சொல்லுங்க. லாங் காலத்துல. சின்ன கொஸ்டின். லாங் காலத்துல என்ன நடக்குமோ அதுதான் அதிகமா இருக்கும். லாங் காலத்துல கிரஷிங் நடக்காதே. பக்லிங் தான் நடக்க போகுது. அப்ப அதுதான் அதிகமா இருக்கும். இதுக்கு ஏன் இப்படி இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்ப லாங் காலத்துல உங்களுக்கு ப ப அந்த பக்லிங் எத கிரியேட் பண்ணுது? பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால வருது. பெண்டிங் ஆயி பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால வருது. அப்ப பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குமா? கிரஷிங்ல வரக்கூடிய டார்க் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. எது அதிகமா இருக்கு? ஓகே. இந்த இடத்துல லாங் காலத்த தூக்கிட்டு அவன் ஷார்ட் காலம் குடுக்குறான். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? டார்க் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குமா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குமா? டார்க் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கிளியர்?
அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? லாங் காலம் வந்து பெண்டிங்னால ஃபெயிலியர் ஆகுது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வெயிட். எப்படி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இப்ப பெண்டிங் சொல்றீங்க. பெண்டிங் வந்து உங்களுக்கு இப்ப M/I = சிக்மா V/Yன்னு சொல்றீங்க. M வந்து சிக்மா Bக்கு என்னது? டைரக்ட்லி பெர்சனல்டா? இன்டைரக்ட்லி பெர்சனல்டா? எப்ப வந்து உங்களுக்கு பெண்டிங் நடக்கும்? உள்ளுக்குள்ள வந்து அத எடுக்கக்கூடியத விட அந்த லோட் வந்து அதிகமா மொமெண்ட்ட கிரியேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள பெண்டிங் நடக்கும். கரெக்ட்டா? அப்ப பெண்டிங் மொமெண்ட் அதிகமா இருக்குன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கும்? அதிகமா நீங்க ஏன் பெண்டிங் வருது? அப்ப பெண்டிங் அதிகமா அதாவது மொமெண்ட் அதிகமா இருக்கிறதுனால தான் பெண்டிங் நடக்குது. அப்ப இதனால இது குறையுதுன்னு நீங்க எப்படி சொன்னீங்க இப்ப? அப்படிலாம் இல்ல மேடம். இப்ப எப்படி உங்களுக்கு சொல்றது? அதாவது இ இ ஏன் இந்த அளவுக்கு சரி ஓகே. இப்ப அதே விளக்கமாறு குச்சி இருக்குது மேடம். இங்க வந்து அதே இது வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு தான் கேட்கிறேன். இதுல நான் லோடு வந்து எவ்வளவு வேணுமானாலும் குடுக்கட்டும். எவ்வளவு குடுத்தாலும் இதுல வந்து வளைவு ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல. ஓகே. இங்க வந்து நான் வந்து லோடு குடுக்குறேன். கம்மியான லோடு குடுக்குறோம்னா, கூட குடுக்குறோம்னா, ஏதோ ஒண்ணு. அதே கண்டிஷன். இங்க வந்து கிரஸ்ஸிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல நீங்க குடுத்த உடனே உங்களுக்கு வளையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க. அப்ப எப்படி மேடம் நீங்க இங்க கிரஸ்ஸிங்க வச்சு நீங்க ஆன்ஸர் வந்து அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு பேசுனீங்க? நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன இங்க கம்மியான லோடு குடுத்தாலும், கூட லோடு குடுத்தாலும் இது என்ன ஆகப்போது? கிரஸ்ஸிங் ஆக போறதில்ல. என்னதான் நடக்க போது இங்க? பெண்டிங் தான் நடக்க போது. அப்ப இது மூலம் என்ன தெரியுது? லாங் காலத்துல எது வந்து வராது உங்களுக்கு? டைரக்ட்டா ஆக்டிவ் ஸ்ட்ரெஸ்னால கிரஸ்ஸிங் வராது. அப்படியே வந்தாலும் ரொம்ப மினிமமா தான் இந்த இடத்துல லைட்டா தான் இதாகும். ரொம்ப மினிமம் தான். அத தான் என்ன செய்வோம்? கன்சிடர் பண்ணாம ரிமூவ் பண்ணிருவோம். நெக்லிஜிபிள்ன்னு குடுத்துருக்காங்க. கிளியர்? சார் மத்தவங்களுக்குலாம் புரியுதா? ஓகே. நீங்க எக்ஸாம்பிள் டக்குனு யோசிங்க. லாங் காலம்னா நான் சொன்ன மாரி ஒரு விளக்கமா சீவு எடுத்து வச்சுக்கிறேங்க. நீங்க சின்ன குச்சிக்கு எவ்வளவு லோடு குடுத்தாலும் அது எப்பயுமே வளையாது. நொறுங்கி அப்படியே உடையுமே. 2 இதா உடைஞ்சு 2 2 பீஸா 3 பீஸா அது தெறிக்குமே தவிர, என்னைக்கும் வளையாது. அப்ப அது மூலம் என்ன தெரியுது? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் எப்பயுமே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ண போறதில்ல. அப்ப ஒன்லி கிரஸ்ஸிங் தான் குடுக்க போகுது. அதே மாரி லாங் காலம் எடுத்துக்கும்போது, நீங்க லைட்டா லோடு குடுத்தாலும், ஹெவியா லோடு குடுத்தாலும் அது எந்த அளவுக்கு வளைய முடியுமோ அத தான் இது பண்ணும். ஒரு குறிப்பிட்ட லோடுக்கு மேல நீங்க வளைக்கும்போது டக்குன்னு உடைஞ்சு போகும். ஆனா எப்பயுமே நீங்க லோடு குடுக்கக்கூடிய பொசிஷன்ல கிரஸ்ஸிங் வந்து நடக்காது. அப்படியே 2வது ரொம்ப மைன்யூட்டா நடக்கும். கிளியர்? ஓகே. அடுத்து. அப்ப இதுக்கு என்ன ஆன்ஸர் வரும்னா, டி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். அடுத்து 188. எ காலம் தட் பெய்ஸ் டியூ டூ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட்ன்னு குடுத்துருக்காங்க. இப்பதான் மேல பார்த்தோம். டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னால எந்த காலம் ஃபெயிலியர் ஆகும்? ஷார்ட் காலமா? லாங் காலமா? இப்ப தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இப்ப இந்த கொஸ்டினே உங்களுக்கு மேல ஆன்ஸர் சொல்லியிருக்குமே! இதுல குழப்பமே இல்லையே! அப்ப டைரக்ட் ஸ்ட்ரெஸ் எது டெவலப் பண்ணுது? ஷார்ட் காலமா? லாங் காலமா? அப்புறம் மேல உள்ள கொஸ்டின் வாங்க. அவன் என்ன காலம் குடுத்துருக்காய்ங்க? லாங் காலம். அப்ப லாங் காலத்துல உங்களுக்கு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வருமா? அப்ப இது அதிகமா இருக்கும் உங்களுக்கு அப்ப. பெண்டிங் அதாவது லாங் காலத்துல இது அதிகமா இருக்கும். பெண்டிங் தானே அதிகமா இருக்கும். ஓகே. அதான் ஆன்ஸர் கீழயே இருக்கே. ஓகே. அப்ப எனக்கு வரும் ஷார்ட் காலம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். சார் எல்லாருக்கும் புரியுதா? மத்தவங்களுக்குலாம் புரியுதா? டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸே வராதுங்கிறேன். அது விளக்கமாறு சீவுல நொறுங்காதுங்கிறேன். அப்படியே நொறுங்குனாலும் ரொம்ப மைன்யூட்டா அது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் லைட்டா வந்து அந்த நீங்க லோடு குடுக்கக்கூடிய இடத்துல நசுங்குங்கிறேன் நான். விளக்கமாறுக்கு அந்த சீவு. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. அடுத்து. அதாவது ஏன் நெக்லிஜிபிள்னா, லோடு வந்து நான் நெக்லிஜிபிள்னா ரிமூவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு லோடே வராது. அப்படியே வந்தாலும் ரொம்ப கம்மியா 0.007ன்னு வருது. 1க்கான வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். 0.1க்கான வேல்யூ எவ்வளவு கம்மின்னு உங்களுக்கு தெரியும். அதே 0.000 சம்திங் வேல்யூ வரை உங்களுக்கு கிரஸ்ஸிங் ஸ்ட்ரெஸ் வருது. டியூ பை எம் ஸ்கொயர் அப்படின்னா, அதை நம்ம எடுத்துக்கிறோமா? ஆல்மோஸ்ட் அது 0க்கு ஈக்குவல். அதனால தான் நெக்லிஜிபிள் ரிமூவ் பண்ணிருவோம்னு சொல்றேன். கிளியர்? ஓகே. அடுத்து 189. தி அசம்ப்ஷன் மேட் இன் ஆய்லர் காலம் தியரி. இப்ப தான் மேல பார்த்தோம். அதிலேயே குடுத்துருக்காங்க. இந்த ஃபெயிலியர் காலம் அக்கர் டியூ டூ பக்லிங் அலோன். கரெக்ட் தானே? ஆய்லர் என்ன குடுத்திருப்பாரு? லாங் காலத்தோட ஃபெயிலியர் பக்லிங்க வச்சு தான் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. அலோன் குடுத்திருக்காங்க. கரெக்ட். தி லெங்த் ஆஃப் த காலம் வெரி லார்ஜ். ஓகே. கம்பேர் டூ கிராஸ் செக்ஷனல் டைமென்ஷன். அதான் கிராஸ் செக்ஷனல் டைமென்ஷன் என்னது? லேட்டரல் டைமென்ஷன் தான் குடுத்துருக்காங்க. இப்ப தான் மேல பார்த்தோம். ஆனா இங்க அத விட்டுட்டாங்க. இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்து இதுவும் கரெக்ட் தான். த காலம் மெட்டீரியல் ஒபே குட்ஸ். அது அப்படியே குடுத்துருக்காங்க. அப்ப
ஆல் ஆஃப் தி above. B is the correct answer. அடுத்து 190. According to Euler column theory, the crippling load per column length hinge at both end குடுத்துட்டான். hinge at both endனா L effective equal to L. அப்ப எங்க இருக்கு? pi squared E வகுத்தல் L squared. ஆப்ஷன் A is the correct answer. அடுத்து 191 பாருங்க. According to Euler column theory, the crippling load per a column. crippling loadனா இந்த லாங் காலத்துல வரக்கூடிய அந்த critical or buckling load தான். ஆப் length L with one end எப்படி இருக்குன்னா பிக்ஸ்டு, அதர் end வந்து கிஞ்சிடா இருக்கு. அப்ப என்ன வரும்? L effective equal to L by root 2. அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? மேல 2 வந்துரும். அப்ப 2 pi squared EI வகுத்தல் L squared. ஆப்ஷன் C is the correct answer. அடுத்து 192. According to Euler column theory, the crippling load of column is given by P equal to மாத்தி கொடுத்துருக்கான். அதாவது P equal to pi squared EI வகுத்தல் L squared அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஓகே. In this equation, the value of கரெக்ட் C தான் கொடுத்துருக்கணும். ஓகே. அப்படியே இருங்க. The value of C per column with both end hinged கொடுத்துருக்கான். இப்போ உங்களுக்கே தெரியும். both end hingedனா இங்க என்ன சார் வரும்? சார் அவன் வந்து சிங்கிற கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கான். அப்ப சிங்கிற கான்ஸ்டன்ட் அந்த நம்பருக்கு தான் கொடுத்துருக்கான கூட இருக்கலாம். ஓகே. ஏன்னா கீழே வந்து ஆப்ஷன் நம்பர் தானே கொடுத்துருக்கான். அப்ப பொதுவான ஃபார்முலா பை ஸ்கொயர் EI வகுத்தல் L ஸ்கொயர். அப்ப என்ன இருக்கு நம்பர் நமக்கு கீழே? இந்த L ஸ்கொயரோட என்ன பெருக்கி இருக்கான்? இந்த சிக்கு ஒண்ணு தானே இருக்கணும். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவன் இங்க ஏதோ ஒன்று வேற மாதிரி கொடுத்துருக்கானா, இங்க மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் பண்றதுல மிஸ்டேக்கா இங்கேன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. போத் எண் கிஞ்சின்னு கொடுத்துட்டா கீழே வேல்யூ தான் கொடுத்துருக்கான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வீங்க? 1 போட்டுடலாம். கிளியர்? ஓகே. அடுத்து 193 பாருங்க. இந்த ஆயிலர் ஃபார்முலா the value of C for a column. சரி ஓகே. அதே தான் சார் கேட்டிருக்காங்க. C for a column with one end fixed other end free. அப்ப என்ன சார் வரான்? இப்பதான் சொன்னேன். என்ன வரான்? 2ஆ? கவனமா போடணும்னு அப்பதானே சொன்னேன். அதாவது நல்லா கவனிங்க. பை ஸ்கொயர்டு EI வகுத்தல் L ஸ்கொயர்டு நான் வச்சு அந்த C அவன் கொடுக்க கூடாது. என்ன செய்யணும்? பை ஸ்கொயர்டு EI வகுத்தல் Lக்கு பதிலா 2L ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்ப பை ஸ்கொயர்டு EI வகுத்தல் 4 into L. இப்போ இங்க Cக்கு பதிலா என்ன இருக்கு? 4 தானே? ஆப்ஷன் B is the correct answer. சார் கிளியர்? புரிதலா இருக்கா? ஓகே. சார் இப்ப உங்களுக்கு 2 எண்ட் பிக்ஸ்டு அதுல கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறானா, நீங்க என்ன செய்வீங்க? 4 பை ஸ்கொயர்டு EI பை L ஸ்கொயர்ல நீங்க என்ன எழுதுவீங்க? L by 2ல 1 by 2 எழுதுவீங்களா? இல்ல 4 எழுதுவீங்களா? நீங்களே சொல்லுங்களேன். இது எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு தானே நீங்க எழுதுவீங்க. கிளியர்? சார் நான் என்ன சொல்றேன் புரியுதா இல்லையா உங்களுக்கு? சரி ஓகே. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறத நான் குடுக்குறேன். உங்க எப்படி டைப் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கொஸ்டினுமே ஒரே கொஸ்டின் தான். இந்த இடத்துல என்ன குடுத்துருப்பாங்கன்னா, அதாவது பை ஸ்கொயர் EI வகுத்தல் நல்லா கவனிங்க. C L ஸ்கொயர் இப்படி குடுத்துருப்பாங்க. இந்த Cங்கிற இடத்துல என்ன வரும்? எந்த கண்டிஷனுக்கு? ஒரு எண்ட் பிக்ஸ்டு அதர் எண்ட் ஃப்ரீன்னு குடுத்துருப்பாங்க. இதான் பெர்ஃபெக்ட் கொஸ்டினா இந்த கொஸ்டின் சப்போஸ் கேட்டா இதான் குடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்ப சொல்லுங்க. Cங்கிற இடத்துல என்ன வரும்? இததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சார் கிளியர்? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. 194 the relation between equal length L actual length L okay of column for one end fixed other end hinged. அப்ப என்ன சார் வரும்? L effective equal to என்ன வரும் உங்களுக்கு? L by root 2 எங்க இருக்கு? ஆப்ஷன் B is the correct answer. இங்க L effective போல கேபிட்டல் போட்டிருக்காங்க. கேபிட்டலுக்கு பதிலா ஸ்மால் L போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப ஆப்ஷன் B is the correct answer. அடுத்து a vertical column has two moment of inertia. அதை எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா IXX IYY அப்படின்னு கொடுத்திருப்பான்னு வச்சுக்கிறேன். இந்த காலம் வீல் டென் டு பக்கிள் இந்த டைரக்ஷன் ஆஃப் த அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்பதான் மேல பார்த்தோம். அப்ப மேல கொடுக்கும்போது எதை பத்தி பேசணும்னா ரேடியஸ் ஆஃப் ஏரியேஷன் உட்காந்துருந்துச்சு அதை பத்தி பேசினேன். அப்ப இங்க என்ன சார் நீங்க கொடுக்கணும்? பர்பண்டிகுலரா? அப்ப நான் இங்க மேல நடத்தினதே வேஸ்ட் தானே. நான் இங்க என்ன சொன்னேன் உங்களுக்கு? அவன் ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசிட்டான் அப்படின்னா அது ஓரியன்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அப்ப ஒரு காலம் வளையுதுன்னு கொடுத்துட்டான். மேல வந்து ரேடியஸ் ஆஃப் ஏரியேஷன் தான் ஸ்ட்ரென்த் ஃபேக்டர். அப்ப அது லீஸ்டா இருக்குன்னு சொல்றான். எந்த பக்கம் லீஸ்டா இருக்கோ அந்த சைடு வளையும்னு சொன்னேன். இங்க வந்து அதே ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் கொடுத்துருக்கான். ஆனா ரேடியஸ் ஆஃப் ஏரியேஷன் வந்து கொடுக்கல. அதுக்கு மாற்றா என்ன கொடுத்துருக்கான்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துருக்கான். அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எந்த சைடு கம்மியா இருக்கோ அந்த சைடு தானே வளையும். அப்ப நீங்க யோசிக்கணும்ல. அதே கொஸ்டின் தான் திருப்பி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு யோசிக்க தகுந்த மாரி குடுத்துருக்காங்க. ஒருவேளை இதே கொஸ்டின எங்க டிஎன்பிஎஸ்சில கேட்டா இப்படிதான் ஆன்சர் பண்ணுவீங்களா? சொல்லுங்க.
மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அவன் ஸ்ட்ரென்த்த பத்தி பேசிட்டாவே உங்களுக்கு அதான் பெஸ்ட் ஆன்ஸரே 100%. மத்தது நீங்க போகவே கூடாது. கிளியர்? ஓகே. அப்ப எந்த டைரக்ஷன்ல அந்த காலத்துல எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருக்கோ, அந்த சைடு உங்களுக்கு வளையும். கிளியர்? அப்ப மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 196 பாருங்க. வெயிட். ஓகே. 196. ஓகே. தி சிலிண்டர் ரேஷியோ இஸ் த ரேஷியோ ஆஃப் 2 ஃபார்முலா இருக்கு. லாம்பிடா ஈக்குவல் டு அதான் கேட்டிருக்கான். ஒண்ணு எல் எஃபெக்டிவ் வகுத்தல் இன்னொன்னு ஆர் மினிமம் அப்படின்னு படிக்கலாம். இல்லாட்டி என்ன படிக்கலாம்? லாம்பிடா ஈக்குவல் டு எல் எஃபெக்டிவ் வகுத்தல் லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் அப்படின்னு படிக்கலாம். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. சிலிண்டர் ரேஷியோ லாம்பிடா ஈக்குவல் என்ன வருது? லென்த் ஆஃப் த காலம் டு லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஏரியா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து அடுத்து ஆயிலர் ஃபார்முலா ஹோல்ட் குட்ஸ் ஒன்லி ஃபார்னு கொடுத்துருக்கான். இப்போ ஆயிலர் ஃபார்முலா எந்த டைப் ஆஃப் காலத்தை பத்தி எடுத்துக்கிறோம்? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பி இஸ் கரெக்ட் ஆன்சர். லாங் காலம். 198. ஏ காலம் செட் டு பி ஷார்ட் காலம் வென் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஒரு காலம் வந்து ஷார்ட் காலமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்ப ஏன் இங்க வந்து நீங்க லென்த் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, இப்ப ஒரு ஒரு ஷார்ட் காலம்னா என்ன அர்த்தம்? லென்த் வந்து அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. லென்த் அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும். அப்ப லென்த் இஸ் வெரி ஸ்மால்னு குடுத்திருக்கான். ஏன் நீங்க இதான் ஆன்சர் பண்ணாம லாம்பிடா ஈக்குவல் டூ லெஸ் தென் 80 இருக்கணும் அப்படின்னு எழுதுறீங்க? ஏன் எழுதுறீங்க? ஏ வந்து குடுக்கலாம்ல. அப்ப லென்த் கம்மியா தானே இருக்கு ஆப்ஷனு. கரெக்ட்டான ஆப்ஷன் தானே. ஏன் குடுக்கல? அதாவது நம்ப ஒரு காலம் ஷார்ட் காலமா, லாங் காலமான்னு எத பேஸ் பண்ண யார் வந்து சொல்லணும் முடிவு பண்ணணும்? லாம்பிடா தான் முடிவு பண்ணணும். அதனால தான் நீங்க என்ன செய்றீங்க? அந்த லாம்பிடா வந்து அந்த லாம்பிடா வந்து எப்படி குடுத்திருக்கான்? அப்படியே பார்லலா குடுத்திருக்கான். அதாவது இந்த ரேஷியோ ஆஃப் இட்ஸ் லென்த் டூ லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஏரியா. அதாவது லாம்பிடா இஸ் லெஸ் தென் 80 இருந்துச்சுன்னா ஷார்ட் காலம் அப்படின்னு குடுத்திருக்கான். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அப்ப நான் உங்கட்ட கேட்கிறேன். அப்ப ஏன் 197வது கொஸ்டின் பாத்து 197ஆ? ஆ. 196 இப்ப மேல பார்த்தோமே. 195ஆ? மினிமம் அமௌண்ட் ஆஃப் நேஷன் சொன்னேனே. இப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து ஏன் நீங்க ஆக்சிஸ மென்ஷன் பண்றீங்க? அங்கே லாமிடாவ சொன்னீங்க. அப்ப இங்க பெண்ட் ஆகுறத பத்தி பேசணும் அப்டின்னா, அந்த எது வீக்கா இருக்கணும்? ஒண்ணு ரேடியஸ் ஆஃப் ஏரேஷன் கம்மியா இருக்கணும். இல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருக்கணும். அதனால தான் வளைவு ஏற்படுதுன்னு அர்த்தம். இப்ப இங்க வந்து ஏன் நீங்க பெர்பெண்டிகுலர் டூ ஆக்சிஸ் ஆஃப் லோடு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லோடுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்ல வளையும் அப்டின்னு சொன்னீங்க. சொல்லுங்க. இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றேன்னு? அப்ப ஒவ்வொன்னுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. மெயினான விஷயம் யாரு? இப்ப ஒரு ஒரு மெம்பர் வளையிறான், பெண்ட் ஆகுறான்னு பத்தி பேசுறோம்னா, அவனோட ஸ்ட்ரென்த்த பத்தி தான் நீங்க பேசணும். அப்ப ஸ்ட்ரென்த்ல ஏதாச்சும் குறைவா இருக்கா, அதனால அவன் வளையிறான். அப்படிங்கும்போது ஒண்ணு ஸ்ட்ரென்த்த பத்தி பேசுறது செக்ஷன் மாடுலஸ் பேசும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேசும், ரேடியஸ் ஆஃப் ஏரேஷன் பேசும். அப்ப அது மாரியான ஆப்ஷன் தானே நீங்க பார்க்கணும். கிளியர்? ஓகேவா? ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்கே திருத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஜஸ்ட் இது தானே, ஃபுல் டெஸ்ட் தானே. ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க. 197 சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. 98 சொல்லியாச்சு. 99. இஃப் த செலிண்டர் ரேஷியோ ஃபார் எ காலம் இஸ் 100 தென் இஸ் செட் டு பி காலம் கேட்டிருக்கான். இப்பதான் மேல சொன்னேன். 80க்கு கீழ போனா என்ன காலம்? ஷார்ட் காலம்னு இப்பதான் மேல குடுத்தேன். 100ங்கிறது 80க்கு மேல இருக்கா? கம்மியா இருக்கா? அப்ப இது என்ன காலம்? லாங் காலம் கேட்டகரில வருமா? ஷார்ட் காலம் கேட்டகரில வருமா? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதானே? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 200வது கொஸ்டின். இது ஆல்ரெடி குடுத்துட்டேன் ரேங்கிங் கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்குமே. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்கு படிக்க சொல்லியிருப்பேன்? உங்களுடைய மைல்டு ஸ்டீலுக்கும் இன்னொன்னு படிக்க சொல்லியிருப்பேனே. எதுக்கு? டிம்பர் குடுத்திருப்பேன், மைல்டு ஸ்டீல் குடுத்திருப்பேன், ரவுட் அயர்ன் குடுத்திருப்பேன், காஸ்ட் அயர்ன் குடுத்திருப்பேன். ஓகே. எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துக்கிறங்க. இங்க என்ன கேட்டிருக்கான்? ஜஸ்ட் மைல்டு ஸ்டீல்க்கு தான் கேட்டிருக்கான். மைல்டு ஸ்டீல்க்கு என்ன சார் வரும் உங்களுக்கு? அவ்வளதான். 7500 தானே? ஓகே. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே டிம்பருக்கு என்ன வரும்? 1 வகுத்தல் 750 வரும். ஓகேவா? ஓகே. இதே வந்து ரவுட் அயர்னுக்கு அவ்வளதான். காஸ்ட் அயர்னுக்கு டிம்பர் குடுத்தாச்சு. இது மைல்டு ஸ்டீல். ஓகே. அவ்வளதான். அடுத்து 201. த ராங்கின் ஃபார்முலா ஹோல்ட் குட்ஸ் ஃபார்னு குடுத்திருக்கான். ராங்கின் குடுத்திருக்கான் சார். எது எதுக்கு எடுத்துக்கிறோம்? ஷார்ட் காலத்துக்கும் எடுத்துக்கிறோம். லாங் காலத்துக்கும் எடுத்துக்கிறோம். அப்ப போத் ஷார்ட் காலம் அண்ட் லாங் காலம் தான் பெஸ்ட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 202. இனிமே தான் கவனமா இருக்கணும். இந்த இந்த இடத்த தான் மேல சொன்னேன்.
ஓகே. இனிமே வரதெல்லாம் நெறைய வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாம் தனித்தனியா குடுத்திருப்பேன். இந்த ஒரு டெஸ்ட்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் ஃபார்முலா குடுக்கும்போது நோட்ல பொதுவா குடுத்திருப்பேன். ஓகே. என்ன கேட்டிருக்கேன்னா, "த கோர் ஆஃப் சர்க்குலர் செக்ஷன் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ்ன்னு" கேட்டிருக்கான். அப்ப உங்களுக்கு தெரியும். ரேடியஸ் சர்க்குலர் இதுக்கு வந்து கோர் கேட்டிருக்கான் அப்டின்னா, என்ன எழுதுவீங்க? ரேடியஸ் வச்சு எழுதலாம். D/8ன்னு எழுதுவீங்க. அவன் R வச்சு கேட்டிருக்கான். அப்ப என்ன போடணும்? அதாவது R வெயிட், வெயிட். R ஈக்குவல் டூ D/2ன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த D/8 எப்படி எழுதலாம்? D/2 இன்டு 1/4ன்னு எழுதலாமா? அப்ப இந்த D/2க்கு பதிலா என்ன போடலாம்? R போடலாமா? அப்ப இன்டு 1/4 அதாவது 6/4. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? கிளியர்? ஓகே. இப்ப அடுத்த விஷயம் பாருங்க. இந்த கோர் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் ஓகே. செக்ஷன் X to X அப்படின்னு குடுத்திருப்பான். ஓகே. இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது சார் நான் திரும்பவும் எல்லாருக்கும் மென்ஷன் பண்றேன். இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டேன்னா, டயகனல், சைடு இதெல்லாம் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட்டா நுண்ணிப்பா பார்க்கணும். ஓகே. அப்ப ரெக்டாங்குலர் செக்ஷன் வரைஞ்சா எப்படி இருக்கும்? இப்படிதான் ரெக்டாங்குலர் செக்ஷன் இருக்கும். இதோட கோர் என்ன ஷேப்ல இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. கோர் என்ன ஷேப்ல சார் இருக்கும்? ராம்பஸ் ஷேப்ல தானே இருக்கும். சாய்சதுரம் மாரி தானே இருக்கும். இப்படி இருக்கும். ஓகே. இப்ப இந்த இந்த கோர்ல நல்லா கவனிங்க. அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு இது எவ்வளவு படிச்சிருப்பீங்க நீங்க? இந்த ஒரு பகுதி D/6 மீதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி D/6 அத கீழ பார்க்கும்போது B/6 இது B/6ன்னு படிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் புரியுதானே? ஓகேவா சார்? ஓகே. இப்ப அவன் கேட்கிறது சைடுன்னு கேட்டுட்டான்னா, இந்த ரெக்டாங்குலருக்கு சைடு எது? இப்ப நான் இந்த கலர்ல போடுறேன் பாருங்க. இது சைடு, இது சைடு, இது சைடு. அப்ப என்ன வரும்? வெர்டிகலா கேட்கும்போது D/6ஓ இல்ல B/6ஓ எழுதிருவீங்க. கவலை இல்ல. அப்ப ராம்பஸ்ங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணி, சைடுன்னு மென்ஷன் பண்ணி B/6 ஆர் D/6ன்னு குடுத்திருப்பாங்க ஆப்ஷன்ல. சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இதே அவங்க டயகனல்ங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணிட்டான்னா, இதுக்கு டயகனல் எது? இதானே டயகனல். இது 2 தானே டயகனல். கிளியர்? சார் டயகனல்னா என்ன சார்? மூலை விட்டம். இப்ப இதுக்கு மூலை விட்டம் இது, இது. இத அப்படியே கவுத்து வச்சீங்கன்னா டைமண்ட் ஷேப்ல வரும். அப்ப இது, இது. இதானே மூலை விட்டம். உள்ளுக்குள்ள கருப்பா வரைஞ்சிருக்கிறது தானே மூலை விட்டம். கிளியர்? அப்ப மூலை விட்டம்ங்கிறது இதுலேருந்து இது, இது மூலை விட்டம். அதுக்கடுத்து கீழ பார்க்கும்போது இதுலேருந்து இது, இது மூலை விட்டம். அப்ப கீழ பார்க்கும்போது என்ன வரும்? B/6 பிளஸ் B/6ங்கிறது 3/3ன்னு வந்துருமா? அப்ப மேல வரும்போது என்ன வரும்? D/3ன்னு வந்துருமா? மூலை விட்டம்னு வரும்போது, டயகனல்ல வரும்போது. கிளியர்? சார் எல்லாரும் புரியுதா? அப்ப இந்த இடத்துல என்ன மென்ஷன் இருக்கணும்? ராம்பஸ்ங்கிற வார்த்தை குடுத்து, டயகனல்ங்கிற வார்த்தைய மென்ஷன் பண்ணி, B/3 D/3 குடுத்திருக்கணும். இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? கிளியர்? அப்ப அப்ப நீங்க தான் ஆன்ஸர் இப்ப சொல்லப் போறீங்க. புரிஞ்சுச்சா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும். இப்ப ரெக்டாங்கிள் அதாவது இந்த கோர் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் குடுத்துட்டான். கோர் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் என்ன ஷேப்ல இருக்கும்? அத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. என்ன ஷேப்ல இருக்கும்? ராம்பஸ். ராம்பஸ் இருக்க மாரி ஆப்ஷன் என்ன இருக்கு? இந்தா இருக்கு, இந்தா இருக்கு. அப்ப மத்த 2 கண்டிப்பா வராது. இது புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. கிளியர்? ஓகே. அதுக்கடுத்து டயகனல்ங்கிற வார்த்தை குடுத்தான்னா என்ன இருக்கணும்? இந்த இடத்துல என்ன இருக்கணும்? டயகனல்ங்கிற வார்த்தை குடுத்தான். ஆ அதான் டயகனல்னா என்ன அர்த்தம்? டோட்டலா 2 சைடும் சேர்ந்தது தானே டயகனலா இங்க வருது. படமே குடுத்துருக்கேனே பக்கத்துல. கிளியர்? ஓகே. B/3 D/3 அத இங்க ராமஸ் குடுத்திருக்கான். ஆனா இங்க என்ன குடுத்திருக்கான்? டயகனல்னு குடுத்து B/6 D/6 குடுத்திருக்கான். B/6 D/6 வரும் தான் ராம்பஸ்க்கு. ஆனா இங்க என்ன குடுத்திருக்கணும்? டயகனல் வச்சுட்டு. சைடுன்னு குடுத்திருக்கணும். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின நெறைய டைம் மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சா போதும். நீங்க ஈஸியா எப்ப கேட்டாலும் கிளியர் பண்ணிறலாம். அப்ப உள்ள இருக்கக்கூடிய கோர் செக்ஷன் வார்த்தை இம்பார்ட்டன்ட். அப்ப ரெக்டாங்குலர்னா ராம்பஸ். சர்க்கிள்னா சர்க்கிளாவே இருக்கும். அப்ப அந்த ராம்பஸ் டயகனல்னு குடுத்தா 2யும் சேர்த்து கூட்டி வரக்கூடிய பெரிய வேல்யூ. ஒரு சைடுன்னு குடுத்துட்டான் அப்டின்னா B/6 D/6 சின்ன வேல்யூ. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. இப்பயோட இது ஜேடியூல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். அது என்ன மீனிங்ல கேட்டிருந்தான்னு தெரியல. இது மாரி தான் கொஞ்சம் குழப்பி கேட்டிருந்தான் ஏதோ ஒண்ணு. ஓகே. அடுத்து. தி எஃபெக்டிவ் லெங்த் ஆஃப் த காலம் வித் 1 எண்ட் பிக்ஸ்டு அண்ட் அதர் எண்ட் ஃப்ரீன்னு குடுத்திருக்கான். ஏன்னா டைரக்ட்டா தெரியும். என்னது? 2 இன்டு எல். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 205 பாருங்க. டூ அவாய்ட் எனி பாசிபிலிட்டி ஆஃப் டென்ஷன். அதான் டென்ஷன் அவாய்ட் பண்றோம்னா என்ன கண்டிஷன்? நோ டென்ஷன் கண்டிஷன். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ப? லிமிட் குடுக்கணும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. occurring in masonry section. Okay. The result of various forces
அட் எனி லெவல் மஸ்ட் பாஸ் த்ரூன்னு குடுக்குறாங்க. அப்ப எது வழியா நீங்க பாஸ் ஆகணும் அப்படின்னு குடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும். என்ன சொல்ல வர்றேன்? மிடில் தேர்டா வித் ஆர் டெப்த். அதாவது அந்த சர்க்குலர் செக்ஷன்ல மிடில் தேர்ட் ரூல் படி அந்த மிடில் தேர்ட் ரூலுக்குள்ள இதுக்குள்ள இருக்கக்கூடியதுல உங்களுக்கு அந்த டெப்த்துக்குள்ளேயோ இல்ல அந்த பிரெத்துக்குள்ளேயே நீங்க குடுத்தா டென்ஷன், நோ டென்ஷன் அப்படின்னு வரும். பெண்டிங் நடந்தாலும். கிளியர்? எவ்வளவு பேருக்கு புரியுது? ஓகே. இப்ப இன்னொரு விஷயம். இதே சர்க்குலர் செக்ஷன மென்ஷன் பண்ணி, இத நீங்க எப்படி வந்து நீங்க சால்வ் பண்ணுவீங்க? இவன் மேசன்ரி செக்ஷன் குடுத்திருக்கான். ஓகே பொதுவா. அப்படின்னு குடுத்துட்டு, கீழ மிடில் தேர்ட் ரூலும் இருக்கும். இன்னொன்னு மிடில் ஃபோர்த் ரூலும் இருக்கும். அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டான் அப்படின்னா, நம்ம நார்மலா ரெக்டாங்குலர், ஸ்கொயர் அதாவது நான் சர்க்குலர் கேட்டகரிக்கு மிடில் தேர்ட் ரூல் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஆனா, நம்மளோட சர்க்குலர் செக்ஷனுக்கு மிடில் ஃபோர்த் ரூல தான் எடுக்கணும். ஆனா வந்து புக்ல மிடில் தேர்ட் ரூல வச்சு குடுத்திருப்பான். ஆனா அதே புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ல மிடில் ஃபோர்த் ரூல் தான் உங்களுக்கு ஆப்ஷனா குடுத்திருப்பான். அப்ப சர்க்குலர் செக்ஷன் ஃபுல்லாவே அது ஹாலோவா இருக்கட்டும், இல்ல சாலிட் செக்ஷனா இருக்கட்டும், எந்த ரூல யூஸ் பண்ணுவீங்கன்னா, மிடில் ஃபோர்த் ரூலே யூஸ் பண்ணுவீங்க. அதே நான் சர்க்குலர் செக்ஷன் சொல்லக்கூடிய ஸ்கொயர், ரெக்டாங்குலர் இந்த மாரியானதுக்கு மிடில் தேர்ட் ரூல யூஸ் பண்ணணும். சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? ஓகே. அப்படி ஒரு கொஸ்டினே பின்னாடி இருக்கு. நான் சொல்றேன். டிஆர்பில ஒரு டைம் கூட கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின். அது புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகே. அப்ப ஆப்ஷன் இங்க வந்து என்ன வரும்? நார்மல் மேத்மெட்டிக்ஸ் 6 தான் குடுத்திருக்கான். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து the effective length of the column with both end fixed 1/2. A is the correct answer. அடுத்து in case of long column the maximum permissible stress depends on குடுத்திருக்கான். இந்த விஷயம் தான். ஓகே. லாங் காலம்ங்கற இப்ப நீங்க சொல்லுங்க மேடம். லாங் காலம் குடுத்துட்டான். மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வந்து எத டிபெண்ட் பண்ணிருக்குன்னு கேட்டிருக்கான். எத மேல டிபெண்ட் பண்ணிருக்கான்? நல்லா திருப்பி ஒரு டைம் கொஸ்டின் வாசிங்க. லாங் காலம் த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் குடுத்திருக்கான். நான் வாசிக்க சொல்றதுனால நீங்க தப்பா சொல்றீங்கன்னு அர்த்தம் இல்ல. சொல்றேன். அப்ப எத பத்தி பேசும்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய லாமிடா பொறுத்து தான் பேசும். அப்ப மேக்ஸிமம் செல்னஸ் ரேஷியோ. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே தானே சார்? ஓகே லாமிடாவோட வேல்யூ எப்படி இருக்கும் லாங் காலத்துக்கு? கம்மியா இருக்குமா? மேக்ஸிமமா இருக்குமா? ஆ அப்ப மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் பெண்டிங் நடக்குது. அப்ப மேக்ஸிமம் உள்ளுக்குள்ள பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அப்ப அது எந்த அளவுக்கு வளையுது, எந்த அளவுக்கு லாமிடா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ங்கிறது டிபெண்ட் ஆயிருக்கும். கிளியர்? அப்ப ஒரு லாங் காலத்துக்கு பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ங்கிறது பெண்டிங்ல வருமா? டைரக்ட்ல வருமா? அத இங்க சொல்லிருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. கிளியர்? எல்லாருக்கும் ஓகே தானே சார்? ஓகே. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சம்மந்தமே இல்லாம கிரஸ்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் குடுத்திருக்கான் பாருங்க. லாங் காலத்த பத்தி பேசிவிட்டு. கண்டிப்பா அடிச்சார். அதே எபக்ட்ல லென்த்தோ, கிராஸ் செக்ஷனோ எப்பயுமே ஒரு ஸ்ட்ரென்த்த பத்தி பேச மாட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி பேச மாட்டோம். அப்ப இத அடிச்சிரலாம். இன்னொன்னு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஒன்லி அப்படின்னு குடுத்திருக்கான். குழப்பறதுக்காண்டி. லாம்பிடா வச்சு தான் அத ஃபர்ஸ்ட் பேசுவோம். அப்ப எந்த அளவுக்கு லாம்பிடா கூட போதோ, அந்த அளவுக்கு வளையிறது அதிகமாகும். அப்ப உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு பெண்டிங் மொமெண்ட் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸ இன்டியூஸ் பண்ணும். உள்ளுக்குள்ள புரொடியூஸ் பண்ணும். கிளியர்? ஓகே தானே? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். ஓகே. அடுத்து 208. இந்த ஆய்லர் தியரி ஃபார் லாங் காலம் இட் அஸ்யூம்டு தட்னு குடுத்திருக்கான். ஓகே. அசம்ப்ஷன்லயே பார்த்திருப்போம். இந்த ஃபெயிலியர் அக்கர் கிரஷிங் ஆஃப் த மெட்டீரியல் குடுத்திருக்கான். ரைட்டா தப்பா? கிரஷிங் வார்த்தை குடுத்திருக்கான். ஆய்லர் வந்து யார பத்தி பேசியிருப்பா? பக்லிங் பத்தி தான் எழுதியிருப்பாரு. அப்ப கிரிப்ளிங்கோ இல்ல வந்து உங்களுக்கு லாங் காலத்துல வளைவு ஏற்படுறத பத்தி ஒத்தி தான் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. ஒரு துளி அளவோட ஷார்ட் காலத்த பத்தி பேசியிருக்க மாட்டாரு. ஷார்ட் காலத்துல தான் கிரஷிங் வரும். அப்ப கண்டிப்பா ஏ வந்து வராது. தி ஃபெயிலியர் அக்கர்ஸ் பக்லிங் ஒலி இங்கேயே முடிஞ்சிருச்சு. என்ன சார் வரும் உங்களுக்கு? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 209வது கொஸ்டின். ஆய்லர் பரலபார் காலம் கேன் பி யூஸ்ட் இன் தி சர்னஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்கான். ஆய்லர் லாங் காலம். அப்ப லாங் காலம்னா என்ன வரும்னா? என்ன வரும் உங்களுக்கு? அபோவ் 80யா? ஓகே. அது ஆப்ஷன் இல்ல. ஆப்ஷன் தகுந்த மாரி சொல்லுங்க மேடம். அப்ப என்ன இருக்கு? இங்க லெஸ் தென் 100 இருக்கு. 0 இருக்கு. கிரேட்டர் தென் 120 பட் லெஸ் தென் 180 குடுத்து அப்படின்னா இல்ல. லிமிட்ங்கிறது ஒண்ணா இல்ல. உங்களுக்கு லாமினா எவ்வளவு போனாலும் ஒரு 80க்கு மேல போனாவே உங்களுக்கு அது லாங் காலம் தான். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? இந்த இது கரெக்ட் தான். கிரேட்டர் தென் 120ங்கிறது 80 கூட இருக்குதான். ஆனா என்ன குடுத்திருக்கான்? லெஸ் தென் 180 அப்படிங்கிற மீனிங்ல குடுத்திருக்கான். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகேவா? ஓகே. அடுத்து 210. The load on circular short column of diameter capital D in order to heap the stress wholly compression குடுத்திருக்கான். May be applied anywhere within the concentric circle of the diameter. அந்த concentric circle தான் eccentricity limit.
அப்ப என்ன சார்? எதுவுமே குடிக்கலாட்டி நான் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கேன்? சொல்லுங்க. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? D/4 வரும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் தானே? ஆனா எதுவுமே குடுக்கலன்னு தான் அத எடுத்துக்கணும். ஆனா அவன் குடுத்துருக்கானே! என்ன குடுத்துருக்கான்? வித்தின் எ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர்ங்கிறது குடுத்துருக்கான். நான் அத கவனிக்கலையே! அப்ப என்ன வரும் உங்களுக்கு? D/4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளதான். 211. அப்படி இது உங்களுக்கு தெரியும். அதே வந்து ஹாலோ செக்ஷன் குடுத்துருக்கான். த மேக்ஸிமம் எசன்ட்ரிசிட்டி வெர்டிகல் லோட் ஆன் த ஷார்ட் காலம் ஆஃப் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் D, கேப்பிட்டல் D, இன்டர்னல் டயாமீட்டர் ஸ்மால் d. அப்ப நோ டென்ஷன் அக்கர் அப்ப ஈ லிமிட்க்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்கான். அப்ப என்ன சார் வரும்? கேப்பிட்டல் D ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் d ஸ்கொயர் வகுத்தல் 8 இன்டு Dன்னு வரணும். கேப்பிட்டல் Dன்னு வரும். அப்ப இங்க ஸ்கொயர தான் அப்படி குடுத்துருக்கான். அப்ப மேல போட்டுக்கிறங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? எல்லாருக்கும் புரியுதானே? அடுத்து மூவ் பண்ணலாமா? அடுத்து 212வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிலேஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு குடுத்துருக்கான். உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேஷன் குடுக்கும்போது, ஃபேக்டர்ஸ் அப்படி குடுக்கும்போது, மேல ஒண்ணு வந்து வகுத்தல், கீழ ஒண்ணு வருமா? இல்ல பெருக்கல்ல வர மாரி வருமா? நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க? நீங்க நார்மலா ஈஎம்ல படிச்சிருப்பீங்கல்ல. ஃபேக்டர்ஸ் எப்படி ஈக்குவல் டூ என்ன படிச்சிருப்பீங்க? யீல்டு ஸ்ட்ரெஸ் வகுத்தல் வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ். இல்ல வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படிதான் படிச்சிருப்பீங்க. எங்கேயாச்சும் பெருக்கல் வர மாரி படிச்சிருப்பீங்களா? ஃபேக்டர்ஸ் எப்படி ஈக்குவல் டூன்னு? நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கிளியர்? உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் குடுத்துடுறேன். அப்படி இருந்தாலும் நீங்க கொண்டு வந்துரலாங்கிறேன். ஆப்ஷன வச்சே கொண்டு வந்துரலாங்கிறேன் நான். அப்ப எப்பயுமே சேஃப் லோடு கீழ போடுவோமா? மேல போடுவோமா? அடுத்து. வகுத்தல்ல வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சேஃப் லோடுங்கிறது எப்படி இருக்கணும்? கீழ வரணும். என்ன கிரஸ்ஸிங் நடக்குமோ, கிரிப்ளிங் நடக்குமோ அது மேல போடணும். அப்ப கிரிப்ளிங் லோட் டிவைடட் பை சேஃப் லோட். இதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இதுக்கு கம்ப்ரஷன் மெம்பருக்கு. எழுதிக்கிறேன். கம்ப்ரஷன் மெம்பர். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகேவா? ஓகே. 213. ராங்கின்ஸ் ஃபார்முலா குடுத்திருக்கான். கிரிப்ளிங் லோட் இஸ் கிவன் பை எழுதியிருப்பேன் உங்களுக்கு. எஃப்சி பை ஏ வகுத்தல் 1 பிளஸ் என்ன வந்திருக்கும்? ஏ இன்டு எல் எஃபெக்டிவ் வகுத்தல் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஹோல் ஸ்கொயர்னு குடுத்திருப்போம். இங்க பிளஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அத பாத்துக்கங்க சார்ன்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்ப இந்த ஏங்கிறது தான் ராங்கின் கான்ஸ்டன்ட். அதோட ஃபார்முலா தான் என்ன குடுத்திருப்போம்? எஃப்சிசி வகுத்தல் பை ஸ்கொயர்ட் ஈன்னு குடுத்திருப்போம். ஞாபகம் இருக்கா இப்ப சொல்றது? கிளாஸ் நடத்துனது? அப்ப இங்க என்ன கேட்டிருக்கான்? டைரக்ட்டாவே கேட்டான் ஃபார்முலா. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோட கான்ஸ்டன்ட் எஃப்சிசி வகுத்தல் பை ஸ்கொயர் இ ரேங்கிங் கான்ஸ்டன்ட் அதிகமா எக்ஸாம்ல எதிர்பார்த்த கொஸ்டின் கேட்கிற கொஸ்டின். அப்ப இதுக்கு ஆன்சர் பி. இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அடுத்து பாருங்க 214. எஃபெக்ட் லென்த் ஆஃப் த சிம்னி ஆப் 20 மீட்டர் ஹைட் இஸ் டேக்கன் அஸ்ன்னு குடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். சிம்னிங்கிறது என்ன? ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டா இருக்கான். இன்னொரு எண்ட் ஃப்ரீயா இருக்கான். அப்ப இதோட எல் எஃபெக்டிவ் என்ன? 2 இன்டு எல். அப்ப எல்லுங்கிறது என்ன குடுத்திருக்கான்? சிம்னியோடது 20 மீட்டர் குடுத்திருக்கான். அப்ப இதோட இது எவ்வளவு இருக்கும் எஃபெக்ட் லென்த்? 2 இன்டு 20 போட்டா 40ன்னு வரும். அப்ப 40 மீட்டர். எங்க இருக்கு? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஏஇல கேட்ட கொஸ்டின் தான். கிளியர்? ஓகே. அடுத்து ராங்கின் ஃபார்முலா ஃபார் காலம் இஸ் வேலிட் வென் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோன்னு குடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். ராங்கின் ஃபார்முலா வந்து எதுக்கு இதா இருக்கும்? ஷார்ட் காலத்துக்கும் வேலிட் ஆகும். லாங் காலத்துக்கும் வேலிட் ஆகும். அப்ப நீங்க எந்த ஆப்ஷன் டிக் பண்ணுவீங்க? இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு அடிக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்ல. ஈஸி தான். என்ன பண்ணுவீங்க? ஒரு லிமிட்டோட வேல்யூவ மென்ஷன் பண்ணுவீங்களா? இல்ல எனி வேல்யூன்னு மென்ஷன் பண்ணுவீங்களா? அதாவது ராங்கின் ஃபார்முலாங்கிறது எந்தெந்த காலத்துக்கு வரும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஆ ஷார்ட் காலம், லாங் காலம் வரும். ஷார்ட் காலத்துக்கு 80 கீழ வரணும். லாங் காலத்துக்கு 80க்கு மேல எந்த வேல்யூ வேணுமானாலும் வரலாம். அப்ப என்ன வரும்? ஹாஸ் எனி வேல்யூ தானே வரணும். லிமிட் நீங்க குடுக்க முடியாதுல்ல இங்க. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளதான். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து 216. த கோர் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் வித் சைடு இது புக் பேக் கொஸ்டின் தான். ஸ்டாண்டர்ட் புக்ல குடுத்திருப்பாங்க. ஆனா இதுவரையும் எக்ஸாம்ல கேட்டதில்ல. ஆனா ஃபியூச்சர்ல கேட்கலாங்கிறதுக்காண்டி குடுத்திருக்கோம். ஆப்ஷன் பி இங்க டிவைட் குடுக்கணும். இங்க டிவைட் குடுக்கணும். இங்க ஸ்கொயர் ரூட் போட்டு இங்கேயும் டிவைட் குடுக்கணும். ஓகே. இப்ப பாருங்க. என்ன குடுத்திருக்கான்னா, செக்ஷன் வித் சைடு பி அண்ட் டி ஈஸியா அப்படின்னு குடுத்துட்டான். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப சைடுன்னு குடுத்துட்டான். நீங்க இந்த பார்முலா மனப்பாடமே பண்ணல. நம்ம நோட்ஸ்லயே எழுதல அப்படின்னாலும், நீங்க ஆன்சர் கொண்டு வர முடியும். இப்ப ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய கோர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அத பாருங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ராம்பஸா இருக்கும். அப்ப இங்க ஸ்கொயரு, இங்க ரெக்டாங்கிள், இங்க பேரலகிராம், இங்க ராம்பஸ். அப்ப இது தான் ஆன்சர்ல இருக்கு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட். அடுத்து ராம்பஸ்ல டயகனல் வந்து என்ன சொல்லி குடுத்துருக்கேன்? ஓகே. இது குடுத்துருக்கேன். அதே சைடுன்னு வந்தா, இப்ப இங்க அடுத்து எத வச்சு முடிவு பண்ண போறீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் வகுத்தல் இங்க 6 இருக்கா? அடுத்தா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 விதத்துல நீங்க பார்த்து முடிவு பண்ணலாம். இந்த பார்முலாவோட பார்க்கலாட்டியோட.
சார் கிளியர்? யாருக்கு புரியுதா சார்? ஓகே. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அவசரப்பட்டு எல்லாரும் என்ன செய்வீங்க அப்டின்னா, ரெக்டாங்கிள் வித் சைடு B/3 D/3 போட்டுருவீங்க. எங்கேயுமே கெர்னல் செக்ஷன் சொல்லக்கூடிய இந்த கோர் ரெக்டாங்கிள் ஷேப்லயே வராது. ரெக்டாங்கிளுக்கே ரெக்டாங்கிள் ஷேப்ல வராது. உள்ளுக்குள்ள ராம்பஸ் ஷேப்ல தான் வரும். கிளியர்? ஓகே. அதனால இந்த விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். அடுத்த கொஸ்டின். 216. சார் எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? ஓகேவா? ஓகே. எவ்வளவு பேர் இருக்கீங்க? வெயிட். ஓகே. டிஸ்கஷன்னா நெறைய பேர் லீவ் ஆகுறீங்க. என்னத்த சொல்றது? ஓகே. நீங்க கிளாஸ் நடத்துறத கவனிக்கிறத விட, நீங்க அப்புறம் கூட வீடியோல பார்த்து படிச்சுக்கலாம். ஆனா டிஸ்கஷன் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, பெரிய லாஸ் ஏற்படுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த ஒரு நீங்க மத்தத விடுங்க. இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் இப்ப நான் குடுத்துருக்கேன். இதுல எவ்வளோ புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க படிச்ச நோட்ஸ் தான். அந்த ஒவ்வொரு நோட்ஸையும் அப்ஜெக்டிவ் கொஸ்டினா அவன் எப்படி கேட்கறான்? நம்ம என்ன கண்ணோட்டத்தோட ஆன்சர் பார்க்கணும்? அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? சொல்லுங்க சார். அப்ப கிளாஸ் நடத்தி, சைடு பை யூனிட் டெஸ்ட் நடத்தி, அதுக்கான டிஸ்கஷன் குடுத்து, அந்த சப்ஜெக்ட்ட முடிச்சு, மத்த சப்ஜெக்ட் அதையும் கம்பேர் பண்ணி காலைலயும் போட்டு ஷெட்யூல் போட்டு, ஃபுல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி, அதுவும் கொஞ்சம் நெஞ்ச கடமைக்கா ஃபுல் டெஸ்ட் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. எல்லா டாபிக்லயும் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பானோ, அவ்வளோ கொஸ்டின் குடுத்துருக்கேன். நான் 300 கொஸ்டின் இங்க குடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஜஸ்ட் ஒரு 100 கொஸ்டின் என்னால குடுக்க முடியாதா? முன்னாடி ஒரு மேடம் கேட்டாங்க. ஃபுல் டெஸ்ட்க்கு வந்து வைக்கலாமா சார்? ஒரு டாபிக் வந்து 2, 3 கொஸ்டின் குடுத்தா அப்படின்னு ஒரு 75 கொஸ்டின் என்னால செட் பண்ண முடியாதா? அப்ப நான் இவ்வளவு உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னா, அத நீங்க பயன்படுத்திக்கிறணுமா இல்லையா? அத வந்து மைண்ட்ல வச்சுக்கிறணும். இதுக்கு முன்னாடி எந்த ஃபவுண்டேஷன் பேட்ச்க்குமே நான் செஞ்சது இல்ல. இத நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் பேட்ச்ல கிளாஸா இப்ப லாஸ்ட்டா A2 பேட்ச் வந்து ஜனவரி 2ல கிளாஸ முடிச்சு குடுத்துட்டு, தனியா MCQ டிஸ்கஷன் ஒரு தனி பேட்ச் போட்டோம். அவங்க கிளாஸ் நடத்தணும்னா அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு. எக்ஸாம் வந்துருச்சுன்னு. ஆனா உங்களுக்கு இந்த தாட்டி ஏதாச்சும் செய்யணும் தனிப்பட்ட முறையில. இன்னும் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய சால்வ் பண்ணணும் அப்படின்னால, டெக்னிக்கலுக்கு டிஸ்கஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸும் ஓவராலா முக்கியமா இருக்கக்கூடிய ஏதாச்சும் கவர் பண்ணி குடுத்துருவேன்னு ஆட் பண்ணியிருக்கேன். அப்ப நீங்க எந்த அளவுக்கு இத பயன்படுத்திக்கிறணும். அப்ப 1 வருஷம் செய்ய வேண்டிய விஷயம் நான் 6 டூ 7 மாசத்துல ஃபுல்லா முடிச்சு குடுக்க போறேன். அத நீங்க தான் எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிறணும். சொல்லுங்க மேடம். இந்த மார்க்லாம் நான் சும்மா வந்து தான் மேடம் கேட்போம். அதாவது எப்படின்னா உங்களுக்கு நீங்க டெஸ்ட் எழுதுறீங்களா இல்லையா? நான் கேட்பேன். மார்க் கம்மியா இருக்குன்னா, எதனால கம்மியா இருக்குன்னு கேட்பேன். அப்ப நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அத சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த ஃபுல் டெஸ்ட் ஃபுல்லா டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே எல்லார்ட்டயும் இண்டிவிஜுவலா நீங்க ஃபுல் டெஸ்ட் மார்க் எனக்கு அனுப்பணும். நான் கண்டிப்பா கால் பண்ணி பேசுவேன். ஓகே. அடுத்து. இப்ப 217 பாருங்க. தி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் தி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டுன்னு குடுத்துருக்கான். அப்ப உங்களுக்கே தெரியும். இப்ப சர்க்கிள்க்கு இப்பதான் இது அப்படியே மேல பார்த்துட்டு வந்தோம். இதே டயாமீட்டர் வச்சு தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சர்க்கிள்க்கு என்ன வரும்? ஆர்வினியோ D/4ன்னு வரும். அதே வந்து உங்களுக்கு ரேடியஸ்ல வரும்போது என்ன சொல்லிக் குடுத்தேன்? சார் டயாமீட்டர் வகுத்தல் 2 இன்டு 1/2 இத எழுதலாம். D/2 6ன்னு எழுதலாம். வகுத்தல் 2 இருக்கு. அப்படி மேல நடத்துனேனா, அதே Bல தான் அதிலேயே ஆன்ஸர் இருந்துச்சு. அப்படிதான் கட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். சார் கிளியர் ஓகேவா? ஓகே. அடுத்து அதிகமாக ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கொஸ்டின். ராங்கின்ஸ் ஃபார்முலாவுல ராங்கினோட கான்ஸ்டன்ட் ஏங்கிறது எப்படி இருக்கும்? இப்பதான் மேல சொன்னேன். FCC வகுத்தல் பை ஸ்கொயர்ட் E. டி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து ஃபார் எ காலம் ஆர் கிவன் மெட்டீரியல் குடுத்துட்டு, இந்த ராங்கின் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் குடுத்துருக்கான். அப்ப ராங்கின் கான்ஸ்டன்ட் வந்து மேல அப்படியே பாருங்க. என்னென்ன இருக்கு? மேல FCCன்னு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதே கீழ வந்து பை ஸ்கொயர்ட் E ஒத்தையும் இருக்கு. இப்ப அப்படியே கீழ வாங்க. அத வச்சு கொண்டு வர முடியுமான்னு பார்த்துட்டு, அதுக்கு அடுத்து முடியல அப்படின்னா, அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எ காலம் இஸ் எ கிவன் மெட்டீரியல் த ரேங்கிங் கான்ஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு குடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லென்த் ஆஃப் த காலம். 2 டயாமீட்டர் ஆஃப் த காலம். 3 வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த காலம் குடுத்துருக்கான். அப்ப ரேங்கிங் கான்ஸ்டன்ட் இங்க ஸ்ட்ரென்த் பத்தி கூட அவன் பேசல. ரேங்கிங் கான்ஸ்டன்ட் எத டிபெண்ட் பண்ணிருக்குன்னு அவன் கேட்டிருக்கான். அவசரப்படக்கூடாது. அப்ப ரேங்கிங் கான்ஸ்டன்ட் எத சார் டிபெண்ட் ஆயிருக்கும்? மெட்டீரியலா? மெட்டீரியலா? என்ன மீனிங்ல சார் சொல்றீங்க? ஆப்ஷனே லென்த் ஆஃப் த காலம், டயாமீட்டர் ஆஃப் த காலம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த காலம் தானே இருக்கு. ஓகே. அப்ப நல்லா கவனிச்சுக்கிறணும் சார் இந்த இடத்த. அதாவது
அவசரப்படக்கூடாது. ரேங்கின் கான்ஸ்டன்ட் எத சார்ந்திருக்கும் அப்டின்னா, இப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இது குடுக்குறோம். இப்ப மேல நான் நடத்துனேன். மைல்டு ஸ்டீலுக்கு 1/7500ன்னு குடுத்தேன். அதே டிம்பருக்கு 1/750ன்னு குடுத்தேன். அதே கேஸ்ட் அயனுக்கு 1/1600ன்னு குடுத்தேன். அதே ரவுட் அயனுக்கு 1 ஆ எவ்வளவு குடுத்தோம்? 9000ன்னு குடுத்தோம். அப்ப இங்க தான் நீங்க கவனமா இருக்கணும். அப்ப மேல ரேங்கின் கான்ஸ்டன்ட் பார்த்தோமே, அப்ப அத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமோ? அப்ப மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமோ? அப்டின்னு அவசரப்படக்கூடாது. அப்ப அந்த ரேங்கின் கான்ஸ்டன்ட் அது காலத்தோட லாங் காலமா இருக்கா? ஷார்ட் காலமா இருக்கா? அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். அப்ப அத மென்ஷன் பண்றதுக்கு லாம்பிடா அவன் குடுக்கல. அதுக்கு அடுத்தபடி என்ன இருக்கு? காலத்தோட லென்த் இருக்கா? அப்ப லென்த் ஆஃப் த காலம் தான் கரெக்ட்டான ஆன்ஸர். அவசரப்பட்டுறக் கூடாது இந்த இடத்துல. நம்ம மேல ரேங்கிங் கான்ஸ்டன்ட் படிச்சிருக்கோம். அத டிபெண்ட் பண்ணி தான் இருக்காம். எப்பயுமே கான்ஸ்டன்ட் டிபெண்ட் பண்ணி ஒரு மெட்டீரியல் இருக்காது. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? இப் அதாவது இங்க என்ன குழப்பம் வரும் பெஸ்ட் அப்டின்னா, இந்த ரேங்கிங் கான்ஸ்டன்ட்ட பொறுத்தவரை மைல்டு ஸ்டீலுக்கு என்ன படிச்சிருப்பீங்க? ஆல்பா ஈக்குவல் டூ என்ன படிச்சிருப்பீங்க? 1/7500ன்னு படிச்சிருப்பீங்க. அதே வந்து டிம்பருக்கு ஒரு வேல்யூ ஒரு 4 வேல்யூ குடுத்திருப்பேன். புக்ல இருக்கக்கூடியது அப்படியே குடுத்திருப்பேன். படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த வேல்யூ எத சார்ந்திருக்கும்? ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இது மாறுபடுது. அப்ப மெட்டீரியல சார்ந்திருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு, ஆப்ஷன்ல இல்லையே அப்படின்னு நன் ஆஃப் தி அபோவ் நீங்க குடுக்கக்கூடாது. அப்ப இந்த ரேங்கின் கான்ஸ்டன்ட்ங்கிறது நம்ம ஷார்ட் காலத்திலயும் ரேங்கினோட கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். லாங் காலத்திலயும் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது லாம்பிடா மென்ஷன் பண்ணியிருக்கணும். சல்னஸ் ரேஷியோ. அப்படி அது மென்ஷன் பண்ணலாட்டியும், அதுக்கு அடுத்தபடியா அந்த ஷார்ட் காலம், லாங் காலத்த பத்தி பேசக்கூடியது அந்த காலத்தோட லென்த். அப்ப லென்த் இருக்கு. அப்ப லென்த் ஆஃப் த காலம் தான் பெஸ்ட் ஆன்ஸர்ன்னு சொல்றேன். இப்ப புரியுதா மேடம்? கிளியர்? ஓகே. இங்க ஏன் மொமெண்டம் மினிட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இங்க ஸ்ட்ரென்த்த பத்தி கேட்கல. ஜஸ்ட் அவன் ரேங்கிங் கான்ஸ்டன்ட்ட பத்தி தான் கேட்கறான். அப்ப இந்த ரேங்கிங் கான்ஸ்டன்ட் 1/7500 மைல்டு ஸ்டீலுக்கு எத டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்கறான். அந்த லென்த்க்கு தகுந்த மாரி இதோட வேல்யூ மாறுபடும். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்படியே உங்களுக்கு ஒரு வேள டவுட் இருக்கு அப்படின்னா, பொது ஃபார்முலா எழுதிருங்கங்கிறேன். ரேங்கின்ஸ் கான்ஸ்டன்ட்டோட பொது ஃபார்முலா இப்ப மேல சொன்னேன். ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்படியே இருங்க. இந்தா இருக்க பாருங்க. இந்த இடத்துல இந்த ஏ தான் ரேங்கின் கான்ஸ்டன்ட் சொன்னேன். இந்த இந்த ஏ எத சார்ந்திருக்கு? எல்இஐ ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை சார்ந்திருக்கு. அப்ப ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆப்ஷன் இல்ல. அப்ப எத சார்ந்திருக்குது? இதோட வேலை எத பொறுத்து சார் மாறப்படுது? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லென்த்த பொறுத்து. சார் எல்லாருக்கும் புரியுதானே சார்? என்ன சொல்றேன்னு? கிளியர்? அவ்வளதான் முடிஞ்சுச்சு. ஓகே. நீங்க ஒரு இதுல ஆன்ஸர் கொண்டு வர முடியாட்டிய விட, நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் தான் அந்த ஃபார்முலா எடுத்து எழுதுனா உங்களுக்கு ஆன்ஸர் வந்துரும். அவ்வளதான். சரி ஓகே. இதுக்கு மேல கொஸ்டின் கேட்க மாட்டான் சார். இந்த கொஸ்டின் கேட்டா இது நான் குடுக்க மாரியே இப்படியே கேட்பான். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா எடுத்து எழுத வேண்டியது தான். 220வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் சார் இந்த ஃபார்முலா வந்து சிலபஸ்ல இல்ல. ஆனா வந்து அப்ஜெக்டிவ் புக்ல குடுத்துருக்கறத குடுத்துருக்கான். இத கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேவா? வேணா அதுக்கான ஆன்ஸர் வேணா நான் சொல்றேன் பார்த்துக்கிறங்க. ஆப்ஷன் ஆ வேணாம். இத ரிமூவ் பண்ணிருவோம். ஓகேவா? இது சிலபஸ்ல இல்ல. பழைய சிலபஸ் படி. எடுக்க வேணாம்னு சொன்னேன். மறுபடியும் எடுத்துருக்காங்க. ஓகே. 220 சிலபஸ்ல இல்ல. வேணாம் விட்டுறலாம். அடுத்து. சி வரும் விட்டுருங்க. அடுத்து 221. த ரேஷியோ ஆஃப் த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம் அண்ட் மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் குடுத்துருக்கான். ரேஷியோ குடுத்துருக்கான் சார். எல் எஃபெக்டிவ்க்கும் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் மினிமத்துக்கும் குடுத்துருக்கான். அப்ப எல் எஃபெக்டிவ் வகுத்தல் ஆர் மினிமம். இது எதுக்கு வரும்? லாம்ப்டான்னு சொல்லக்கூடிய ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 222. அடுத்து. ஃபார் கீப்பிங் த ஸ்ட்ரெஸ் wholly compressive. Compressive the load may be applied on the circular column. Okay. Anywhere with the இப்பதான் மேல பார்த்தோம். Within a concentric circle of diameter. எப்படி சார் இருக்கான்? D/4. C is the correct answer. குழப்பறதுக்காக திருப்பி திருப்பி குடுப்பான். பிக்ஸடா வச்சுக்கிறங்க. இந்த வந்திருக்கு பாருங்க. இததான் மேல சொன்னேன். இந்த ascertain the maximum permissible eccentricity of load on circular column the rule generally followed ன்னு குடுத்திருக்கான். அதாவது நல்லா கவனிங்க. மேக்ஸிமம் பெர்மிசிபிள் இப்ப மேக்ஸிமம் பெர்மிசிபிள் எசன்ட்ரிசிட்டி ஆஃப் லோட் அப்படின்னு குடுத்துட்டான் அப்படின்னா, எதுக்குன்னு பார்க்கணும். செக்ஷன் சர்க்குலர் செக்ஷன் அப்படின்னு இருக்குன்னா, நீங்க மிடில் தேர்ட் இந்த இருக்கு, மிடில் ஃபோர்த் இங்க இருக்கு. எத டிக் பண்ணனா? மிடில் ஃபோர்த் தான். இதே நான் சர்க்குலர் செக்ஷனுக்கு மிடில் தேர்ட். அவ்வளவுதான் எழுதி வச்சுக்கிறேன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஸ்டாண்டர்ட் புக்ல புக் பேக்ல இருக்கு கொஸ்டின். அத அப்படியே கட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒரு டைம் கேட்டிருந்தேன் எக்ஸாம்ல. அப்ப மிடில் ஃபோர்த் ரூல். இதெல்லாம் கேட்டா மேக்ஸிமம் நெறைய பேர் இத பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஓகே. புக் பேக்ல தான் இப்ப கொஸ்டின் அதிகம் கேட்டுட்டு இருக்கான். நீங்க அதெல்லாம் தனியா எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நானே குடுத்துருவேன். கவலை வேணாம். ஓகே அடுத்து. 224. இது ஸ்ட்ரெய்ட்டா குடுத்துருக்கான் சார். டக் டக்குன்னு அடிங்க. கீழ 1 இன்டு எல் ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப அதான் 1 இன்டு எல் ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? போத் எண்ட் ஹிஞ்ச்டு. அப்ப என்ன கேட்டிருக்கான்? இது 1. ஏக்கு 1ல ஆன்சர் இருக்கு. அடுத்து 2வது. என்னது?
இதுவும் அதே தானே வருது. சரி அடுத்து வாங்க. 2 பை ஸ்கொயர் இஏ. இது எங்க சார் வரும்? ஒரு எண்டு பிக்ஸ்டு இன்னொரு எண்டு ஹிஞ்சுடு. அப்ப இதுக்கு வரும். ஏதோ ஆன்சர் மிஸ் ஆயிருக்கு. பார்ப்போம். சிக்கு 4. இங்க 2 வரக்கூடாது. இங்க பை ஸ்கொயர் இஏ வகுத்தல் 4எல் ஸ்கொயர். இது எங்க சார் வரும்? ஒரு எண்டு பிக்ஸ்டு, அதர் எண்டு ஃப்ரீ. அப்ப இதுக்கு 3, இதுக்கு 4. அப்ப டிக்கு 3. அப்ப பிக்கு என்ன வரும்? 2 வரணும். 2 எங்க இருக்கு? போத் எண்ட் பிக்ஸ்டு. அப்ப ஆக்சுவலா இங்க என்ன வந்திருக்கணும்? நீங்களே சொல்லுங்க. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும் மேல? 4 பை ஸ்கொயர் இஏ வகுத்தல் எல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். டைப்பிங் மிஸ்டேக் தான். அப்ப 1, 2, 4, 3 எங்க இருக்குன்னு பாருங்க. 1, 2, 4, 3 இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? ஆப்ஷன் 1, 2, 4, 3. அப்ப இதுக்கு வந்து பிளஸ் 1 மார்க் எல்லாரும் கிளைம் பண்ணிக்கிறீங்க. சார் கிளியர்? ஓகேவா சார்? இந்த ஆப்ஷனை மாத்திட்டு ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர்னு போட்டுக்கங்க. சார் ஓகே? அடுத்து ஏன்னா பெரிய டவுட் வராது உங்களுக்கு. ஆப்ஷன் இல்லாம வேணா எல்லாரும் மாத்தி வச்சுக்கலாம். அதுக்காண்டி 1 மார்க் எடுத்துக்கிறீங்க. அடுத்து ட்விஸ்டிங் மொமெண்ட் இஸ் எ மொமெண்ட் அப்ளைட் இன் த பிளேன் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆக்டிங் கொடுத்துருக்கான். உங்களுக்கு தெரியும். இது யூனிட் டெஸ்ட் சொன்னேன். ஒரு ட்விஸ்டிங் மொமெண்ட் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு சாஃப்ட் இருக்கு. அந்த சாஃப்ட்ல நம்ம ட்விஸ்டிங் மொமெண்ட் அப்ளை பண்றோம் அப்படின்னா எண்ட்ல அது என்ன செய்யும்? அந்த ஆக்சிஸ் பொறுத்து தானே உள்ளுக்குள்ள ட்விஸ்ட், அதாவது ரொட்டேட்டை கிரியேட் பண்ணும். சார் கிளியர்? அப்படி கிரியேட் பண்ணும்போது சென்டர்ல வந்து எவ்வளவு சிஎஸ்எஸ் இருக்கும்? அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ்ல எவ்வளவு இருக்கும்? ஓகே. இப்ப அவன் குடுத்திருக்கக்கூடிய லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் எப்படி குடுத்திருக்கான்? எபோட் அலாங்ன்னு குடுத்திருக்கான். அலாங்னா லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்லே. எபோட்னா அத பொறுத்து. இப்ப அத பொறுத்துன்னு எழுதணுமா? லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்லயே ஏற்படும் அப்படிங்கிறது எழுதணுமா? சார் எல்லாரும் புரியுதா? கொஸ்டின் புரியுதா? அப்ப அத பொறுத்து தானே. அத பொறுத்து சென்டர்ல 0 மேல போக போக கொஞ்சம் கொஞ்சமா கூடி அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ்ல மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் ட்விஸ்டிங் மொமெண்ட் தான் அந்த மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் புரொடியூஸ் பண்ணும். கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. அப்ப என்ன வரும்? அலாங் த லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? 0ன்னு இருக்கும். சார் கிளியர்? ஓகே. அப்ப எபோட் லாங்கிடியூடினல் ஆக்சிஸ். அப்ப நீங்க ஒரு துணிய எடுத்து டவல் எடுத்து முறுக்குறீங்க அப்படின்னா, லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் ஒரே இதா தான் இருக்கும். மேல இருக்கக்கூடியது என்ன செய்யும்? இப்படி முறுக்கு ஏற்படும் அந்த துணியில. கிளியர்? அந்த ட்விஸ்டிங் வந்து உள்ள இருக்க லாங்கிடியூடினல் அப்ளையே ஆகாது. அது சுத்தி இருக்கக்கூடியது தான் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி இந்த தலைமுடி பின்னுறாங்கல்ல குழந்தைங்களுக்கு. அது மாரி உங்களுக்கு முறுக்கு ஏற்படும். ட்விஸ்டிங் கிரியேட் ஆகும். சார் கிளியர்? அப்ப எபோட் லாங்கிடியூடினல் ஆக்சிஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து. விச் இஸ் சாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு பியூர் ட்விஸ்டிங். எப்படி அங்க பியூர் பெண்டிங்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க பியூர் ட்விஸ்டிங். இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் இன் த சாஃப்ட்னு குடுத்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ட்விஸ்டிங்னு குடுத்துட்டான். அப்ப இங்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வருமா? சியர் ஸ்ட்ரெஸ் வருமா? சியர் ஸ்ட்ரெஸ். அவ்வளவுதான். அது எப்படி இருக்கும்? சென்டர்ல எப்படி இருக்கும்? இந்த ஜேடியூல கேட்டிருந்தானே. ஏயிலயும் ஜேடியூலயும் கேட்டிருந்தானே. சியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஜெனரல்ல வந்து மேக்ஸிமமா இருக்குமா? மினிமமா இருக்குமா? மேக்ஸிமமா இருக்குமா? அதுதான் நான் யூனிட் டெஸ்ட்ல ஒருத்தவங்களுக்கு சொன்னேன். குடுத்திருக்க செக்ஷன் ரெக்டாங்குலர் செக்ஷன்னா நீங்க மேக்ஸிமம் நீங்க எழுதலாம். ஆனா குடுத்திருக்கிறது சாப்பிட்டு குடுக்குறான் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள லோடு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்ண போகுது. அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி பேசும்போது உள்ளுக்குள்ள ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி பேசுவீங்க. அப்படி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸ பார்க்கும்போது உங்களுக்கு சென்டர்ல மேக்ஸிமம் சொல்லுவீங்க. அதே ஒரு சாம்பிள் எடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பீங்க? சென்டர்ல 0 அவுட்டர் மோஸ்ட் பைவல்ல அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? 2யும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேனே. கிளியர்? அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் புரியுதா இல்லையா சார்? எல்லாருக்கும்? ஓகே. அப்ப டார்சன் அதான் ட்விஸ்டிங்னு வந்துருச்சு. ட்விஸ்டிங்னு வந்துட்டாவே எத பத்தி பேசுவோம்? சிஎஸ்எஸ் பத்தி தானே பேசுவோம். அப்ப சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு சென்டர்ல எப்படி இருக்கும்? ஒரு சாப்ட்ல ட்விஸ்டிங்னு வருது. டார்சன் எதுல ஆக்ட் ஆகும்? ரெக்டாங்குலர் செக்ஷன்ல ஆக்ட் ஆகுமா? ஒரு சாப்ட்ல ஆக்ட் ஆகுமா? சிலிண்ட்ரிக்கல் சாப்ட்ல. ஆ இப்ப புரியுதா எல்லாருக்கும்? டவுட் இருக்கா யாருக்காச்சும்? கிளியர்? சார் கிளியரா சார்? ஓகே. அடுத்து 227வது கொஸ்டின். A shaft is subjected to few twist. அதே தான் குடுத்திருக்கான். ஆனா என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, the CSS at any section is maximum ன்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். எந்த செக்ஷன்ல சிஎஸ்எஸ் மேக்ஸிமம் இருக்கும்? எதுல சார் இருக்கும்? அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ்ல. அவன் என்ன சென்டர் ஆஃப் செக்ஷன். சென்டர் ஆஃப் செக்ஷன் சிஎஸ்எஸ் 0. மிட் ரேடியஸ் அதான் 0. 3/4 ரேடியஸ் ஆஃப் தி சென்டர் அப்படின்னா என்ன பார்த்திருக்கவே மாட்டோம். எங்க இருக்கும்? அதோட சர்ஃபேஸ்ல. மேற்பரப்புல. மேற்பரப்புல அதிகமா இருக்கும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் ஓகே தானே? அடுத்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எஸ். நான் ஈஸியா அடிக்கலாம். என்ன வரும் சார்? போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது எப்படி? போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சொல்லுவான்? IZ ஈக்குவல் டு IXX பிளஸ் IYY. அப்ப எக்ஸ பொறுத்து அந்த மெம்பருக்கு ஒரு லைன் வரைவீங்க சென்ட்ராய்ல மீட் ஆகிற மாதிரி. ஒய்ய பொறுத்து சென்ட்ராய்ல மீட் ஆகிற மாதிரி எடுத்துட்டு இதுக்கு பர்பண்டிகுலர் வரையக்கூடிய இந்த லைன் தான் போலார் மோட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். கிளியர்?
அப்ப 2 ஆக்ஸ பொறுத்து தான் நீங்க எடுப்பீங்க. அப்ப எபோட் த ஆக்ஸிஸ் ஆஃப் த மெம்பர். இதே வந்து இந்த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும்போது 2யும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூ என்ன ஆயிரும்? போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஞாபகம் இருக்கா? மேல சொல்லிக் குடுத்தேனே. ப்ராடக்ட் ஆஃப் போலார் மொமெண்ட் ஆஃப் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் I to X to X செக்ஷன், Y to Y செக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா 0 ஆயிரும். அப்ப போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து XYங்கிறது 0 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? யூனிட் டெஸ்ட்ல. யூனிட் டெஸ்ட்லயும் இங்க மேலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன் நான். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல என்னன்னு. ஆனா சொல்லியிருக்கேன். ஆனா இங்க என்ன இருக்கு? போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈஸ்ன்னு தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன இருக்கும்? Xஅ பொறுத்து Yஅ பொறுத்து இருக்கும். ஒரு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் வரைஞ்சு கண்டுபிடிப்போம். அப்ப எபோட் த ஆக்சிஸ் ஆஃப் த மெம்பர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆமா. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது என்னது? அதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாப்பிட்டு கண்டுபிடிக்கிறதுனால. Xஅ பொறுத்து என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அதாவது என்ன குடுத்திருக்கான் அவன்? "தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் அன் ஆக்சிஸ் தி பிளேன் ஆஃப் கிராஸ் செக்ஷன்" அப்படின்னு குடுத்திருக்கான். ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்? ஆக்சிஸ் ஆஃப் தி மெம்பர பொறுத்துனா, எக்ஸ பொறுத்து, ஒய்ய பொறுத்து அப்படின்னு அர்த்தம். அந்த பிளேன் இந்த மெம்பர்ன்னு நீங்க குடுக்கலாம். இல்ல பாடின்னு குடுக்கலாம். இல்ல இனி ஒரு செக்ஷன்னு குடுக்கலாம். கிராஸ் செக்ஷன் ஏரியா பொறுத்து செக்ஷன பொறுத்து இருக்காது. அந்த மெம்பர பொறுத்து, அந்த பாடிய பொறுத்து தான் இருக்கும். இல்ல அந்த பிளேன்ன்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு. இதுக்கு பிளேன்ன்னு குடுத்திருப்பாங்க. இல்ல பாடின்னு குடுத்திருப்பாங்க. இல்லாட்டி உங்களுக்கு மெம்பர்ன்னு குடுத்திருப்பாங்க. இல்ல செக்ஷன்னு குடுத்திருப்பாங்க. கிளியர்? கிராஸ் செக்ஷன்னா அதோட ஏரியா பத்தி பேசுறது. ஏரியா பொறுத்துன்னா அப்படி எடுக்க மாட்டோம். அந்த பிளேஸ் செக்ஷன் பொறுத்து அதோட சென்ட்ராய்ட பொறுத்து எடுப்போம். எக்ஸ பொறுத்து, ஒய்ய பொறுத்து. அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒண்ணு வரைஞ்சு, அதை கண்டுபிடிக்கக்கூடியது தான் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப போத் ஆக்ஸ பொறுத்து எடுக்கக்கூடியது. அந்த பாடிக்கோ, அந்த மெம்பருக்கோ. கிளியர்? ஓகே. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து எ சர்க்குலர் ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்ட் டு டார்ஷன் குடுத்துட்டான். தி சிஎஸ்எஸ் இன் தி கிராஸ் செக்ஷன். அவன் ஷாஃப்ட்ன்னு குடுத்திருக்கான். நல்லா பாருங்க. ரெக்டாங்குலர் செக்ஷன்ல சர்க்குலர் செக்ஷன் ஷார்ப்ட்னு குடுத்துட்டான். ஓகே. அப்ப சிஎஸ்எஸ் இஸ் கிராஸ் செக்ஷன்ல எப்படி இருக்கும்? சென்டர்ல 0வா இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் வைப்பர்ல மேக்ஸிமமா இருக்கும். ஆனா இங்க ஆப்ஷன் எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாரி தான் கொண்டு வரணும். என்ன குடுத்துருக்கான்? வேரியஸ் பாராபோலிக் வித் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அக்கரிங் அட் தி சென்டர்ன்னு குடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் பாராபோலியே தப்பு. நமக்கு எப்படி போகும்? சென்டர்ல 0 வெளில போக எப்படி இருக்கும்? இப்படி அதிகரிச்சு, அதிகரிச்சு, அதிகரிச்சு இப்படி லீனியரா தான் போகும். பாராபோலிக் குடுத்திருக்கவே தப்பு. அடுத்த பாயிண்ட் என்ன குடுத்திருக்கான்? மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து சென்டர்ல இருக்குமா? சென்டர்ல 0 சிஎஸ்எஸ் இருக்கும். ஓகே. அடுத்து யூனிஃபார்ம் ஓவர் தி செக்ஷன் குடுத்திருக்கான். அப்படியா? சென்டர்ல 0 கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு சர்ஃபேஸ் அதிகமா இருக்கும். யூனிஃபார்மா இருக்காது. அடுத்து வேரியஸ் லீனியர்லி வித் த ரேடியஸ பொறுத்து வித் மேக்ஸிமம் அட் த சர்கம்பரன்ஸ். அதோட சுற்றுப்பரப்புன்னு சொல்லக்கூடிய சர்ஃபேஸ்ல மேக்ஸிமமும் அண்ட் 0 அட் த சென்டர். சென்டர்ல 0 இருக்குங்க. இது கரெக்ட்டா தப்பா? சொல்லுங்க. கரெக்ட் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 229 முடிச்சாச்சு. 230 டார்சன் ரிஜிடிட்டி இஸ் அப்படின்னு கொடுத்திருப்பேன். டார்சன் ரிஜிடிட்டி என்ன சொல்லுவோம்? சி இன்டு ஜேன்னு சொல்லுவோம். இல்ல என் இன்டு ஜேன்னு சொல்லுவோம். இல்ல ஜி இன்டு ஜேன்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா எழுதியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஜி இன்டு ஜே ஈக்குவல் டு என்ன எழுதியிருப்பேன்? ஆ டி பை தீட்டா அப்படின்னு எழுதியிருப்போம். ஒரு யூனிட் லென்த்துக்கு ஒரு ரேடியன் யூனிட் ரொட்டேஷன் கிரியேட் பண்ண எந்த அளவுக்கு ட்விஸ்டிங் மொமெண்ட் அப்ளை பண்றீங்க? அது உங்களோட டார்சன் ரிஜிடிட்டி ஜிஜேக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கொடுத்திருப்பேன். இத கிளாஸ்ல நடத்திப்பட்டு யூனிட் டெஸ்ட்ல ரிவிஷன் பண்ணும்போது இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் கரெக்ட்டா? 230க்கு. அப்ப ஆப்ஷன் சி ய பாருங்க. தி டார்க் விச் டெவலப் யூனிட்னா என்ன அர்த்தம்? ஒரு அதான் ஒரு ரேடியன் சொன்னேனே. அதாவது யூனிட் ட்விஸ்ட் பெர் யூனிட் லென்த். அப்ப எல் ஒரு எம்எம்மா இருக்கும். தீட்டா வந்து 1 ரேடியன். அதான் 1 டிகிரியா இருக்கும். ரேடியன்டா இருக்கும். அப்ப இத எந்த அளவுக்கு டார்க் வந்து ரெடி பண்ணுது, டெவலப் பண்ணுது அப்படிங்கிறது தான் உங்களுடைய டார்சனல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். இத அப்படியே டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கிறேன். சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து. இதே வந்து இன்னொரு கொஸ்டின் சொல்லுவா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல சொல்றேன். சிம்பிள் செஷன் செயின்ல. அதாவது 1 ஒரு யூனிட் ட்ரிப்ளெக்ஸன கிரியேட் பண்றதுக்கு, ஒரு யூனிட் டெல்டாவ கிரியேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆக்சியல் லோட் குடுக்குறீங்களோ, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஆக்சியல் ரிஜிடிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். எவ்வளவு பேருக்கு புரியுது? கிளியர்? ஓகே. இன்னொரு கொஸ்டின் சொல்லவா? அதாவது 1 டிகிரி ரொட்டேஷன கிரியேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு மொமெண்ட் அப்ளை பண்றீங்களோ, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எதுக்கு இருக்கும்? ஃப்ளெக்ஸரல் ரிஜிடிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். சார் கிளியர்? இப்ப புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா சார்? ஓகே. சார் எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? ஓகே. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த டார்க் விச் டெவலப் என்னது? அது 1 டிகிரி பெர் யூனிட் லென்த்க்கு. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்க வேணா பார்முலா எழுதி பாருங்க. டி பை
ஜே ஈக்குவல் டு சி தீட்டா பை எல் ஈக்குவல் டு டவ் பை ஆர். அப்ப நான் என்ன எடுக்கிறேன்? இவங்க 2 பேரையும் எடுங்க. அப்ப டி இருக்கான், கீழ ஜே இருக்கான். ஈக்குவல் டு சி இன்டு தீட்டா இருக்கு, கீழ எல் இருக்கு. அப்ப இந்த சி இங்கிட்டு வந்துச்சுன்னா ஒருத்தல் வருமா? அப்ப டி இல்லாட்டி இந்த டி ஜே மேல கொண்டு போயிரும். அப்ப மீதி இருக்கக்கூடிய டி வகுத்தல் தீட்டா இந்த எல் வந்தா மேல போயிரும். இங்க என்ன இருக்கும்? சி இன்டு ஜேன்னு இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க? இந்த எல்லுக்கு பதிலா என்ன வேல்யூ? இந்த எல்லுக்கு பதிலா என்ன வேல்யூ? 1 mm. இந்த தீட்டாக்கு பதிலா என்னது? 1 ரேடியன் ஆர் 1 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிறேங்க. அப்ப அத டெவலப் பண்ற என்னது? இந்த ட்விஸ்டிங் மொமெண்ட். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? நம்மளுடைய டார்சனல் ரிஜிடிட்டிக்கு ஈக்குவலா இருக்கு. அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பிராக்டிஸ் ஆயிரும், கவலைப்படாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் நடத்துற வரையும் பொறுமையா கவனிச்சு, அந்தந்த ரெஸ்ட்ட உங்களால எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ரிவிஷன் பண்ணிட்டு எழுத முடியுமோ நீங்க எழுதுங்க. பலன் எக்ஸாம்ல கிடைக்கும். இப்ப நீங்க ஏன் பயப்பட வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப இது என்ன டாபிக்? டார்சன். டார்சன்ல உங்களுக்கு எத்தன கொஸ்டின் கேட்பாய்ங்க? ஒரு 2 கொஸ்டின் கேட்கறான், இல்ல 3 கொஸ்டின் கேட்கறான். ஏஐக்கும், ஜெடியூக்கும் ரேஷியோ மாறும்னு வச்சுக்கிறங்க. இந்த 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் அவன் கேட்பான். ஆனா நம்ம என்ன செய்றோம்? கிட்டத்தட்ட 20 டூ 25 கொஸ்டினோ, 30 கொஸ்டினோ இதுல பார்த்துட்டு இருக்கோம். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 டூ 15 கொஸ்டினாச்சும் பார்க்குறோம். அப்படி 10 டூ 15 கொஸ்டின் பார்க்கும்போது ஒவ்வொன்னும் வெவ்வேறு கான்செப்ட்ல பார்க்குறோம். இருக்கக்கூடிய தியரி எல்லாத்தையும் கொஸ்டினா மேக் பண்ணி கொண்டாந்து குடுக்குறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அங்க என்ன கேட்பான்? நான் குடுக்குற 10 டூ 15ஓ, இல்ல 20 டூ 25ஓ அதுல ஏதாச்சு 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் இருக்கும்ல டார்சன் டாபிக்ல. அதுதானே அவன் கேட்க முடியும் இங்க. அப்ப அது வந்து உங்களுக்கு சிம்பிளா தானே இருக்கும். கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நான் கொஸ்டின் குடுக்கும்போது, இண்டு முடுக்குல எங்கெங்கனா இருக்கு? எப்படி எப்படின்னா அவன் சுத்தி விட்டு கேட்பான். எப்படின்னா கஷ்டமா குடுக்கலாம்? அப்படின்னு தான் யோசிச்சு நான் கேட்பேன். ஏன்னா, இங்க நீங்க பிராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி நான் அத டிஸ்கஷன் பண்ணணும். ஒரு புது கான்செப்ட் எடுத்துங்கிறதுனால. அது உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கணும்ல. ஆனா, அங்க டிஎன்பிஎஸ்சில கேட்கும்போது, அவன் ஈஸியா தான் கேட்பான். அப்ப நீங்க இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் பிரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய பேசிக்கான கொஸ்டின் உங்களுக்கு அத்துப்படியா இருக்கும். அததான் அவன் இங்க கேட்பான். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அதனால நீங்க டெஸ்ட்ட பார்த்து எப்பயும் பயப்படவே கூடாது. நான் தான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேனே உங்களுக்கு. யூனிட் டெஸ்ட்ட பத்தி நீங்க பயப்பட வேண்டியதில்ல. ஒழுங்கா படிச்சுட்டு எழுதுறீங்க, டிஸ்கஷன் கவனிக்கிறீங்க அப்படின்னா பயப்பட வேண்டியதில்ல. அதே மாரி ஆ ஃபுல் டெஸ்ட்டுக்கும் பயப்பட வேண்டியதில்ல. மாடல் டெஸ்ட்லயுமே நான் ஃபர்ஸ்ட் வைக்கிற 3 டூ 5 வரையும் நீங்க பயப்பட வேண்டியதில்ல. ஆனா லாஸ்ட்டா வைக்கக்கூடிய அந்த 5 மாடல் டெஸ்ட்டோ, 6 மாடல் டெஸ்ட்டோ, இல்ல 10 மாடல் டெஸ்ட்டோ, அதுல எடுக்கிற மார்க் தான் அங்கே உங்களுக்கு வரும். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அதனால நீங்க வந்து நீங்க தான் யோசிச்சுக்கணும். பார்த்துக்கிறங்க. அடுத்து 231வது கொஸ்டின். ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் சேம் பவர்ன்னு குடுத்துட்டான். ஆல் ப்ராப்பர்ட்டீஸ் ரிமைனிங் சேம்ன்னு குடுத்துட்டான். பிட்வீன் எ சாலிட் அண்ட் ஹாலோ சாஃப்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க. பவர் டிரான்ஸ்மிட் பண்றாங்க ஒரு சாஃப்ட்ல. அதோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் ரிமைனிங் சேம்ன்னு குடுத்துட்டான். ஒரு சாலிட் சாஃப்ட்டுக்கும், ஹாலோ சாஃப்ட்டுக்கும் எப்படி இருக்குன்னு கேட்கறான். நான் உங்களுக்கு மேலே சொன்னேன். எப்பயுமே ஒரு சாலிட் செக்ஷன் நல்லா ஸ்ட்ரென்த் குடுக்குமா? ஹாலோ செக்ஷன் நல்லா ஸ்ட்ரென்த் குடுக்குமா? யூனிட் டெஸ்ட்ல சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? எது நல்ல ஸ்ட்ரென்த் குடுக்கும்? ஹாலோ குடுக்கும். ஓகே சூப்பர். அதுக்கு அடுத்து வெயிட் வைஸ் தான் இங்க குடுத்திருப்பேன். அங்க கேட்ட கொஸ்டின் வந்து ஸ்ட்ரென்த்த வச்சு இல்ல. வெயிட்ட வச்சு குடுத்திருந்தேன் யூனிட் டெஸ்ட்ல. வெயிட் வைஸ் எது அதிகமா இருக்கும்? ஹாலோவா? சாலிடா? சாலிட் தானே வெயிட்டா இருக்கும். ஹாலோ தான் நடுவுல வந்து நீங்க ஹோல் போட்டிருப்பீங்களே. என்னது ஹாலோ அந்த ஹாலோ பிளாக்னா பார்த்திருக்கீங்களா இல்லையா சார்? ஒரு சாலிட் செக்ஷன்னா முழுக்க முழுக்க எப்படி இருக்கும்? கேப்பே இல்லாம இருக்கும். ஹாலோனா நடுவுல கேப் இருக்கும். அவுட்டர் பைப்ல தான் கொண்டு போய் போட்டிருப்பாங்க. கிளியர்? அப்ப வெயிட் வைஸ் எது அதிகமா இருக்கும்? சாலிட் செக்ஷன் தான். ஹாலோ கம்மியா இருக்கும். அதே ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தோம்னா, எக்கனாமிக்ல யார் இருப்பா? ஹாலோ தான மோர் ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கும். கிளியர்? ஏன் ஹாலோ மோர் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றேன்? யாராவது சொல்லுங்க. இங்க வந்து சிஎஸ் சாலிட் செக்ஷன் ஃபுல்லா இருக்கு. இங்க ஹாலோ செக்ஷன் இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்களேன். ஒரு சாஃப்ட்ல சிஎஸ்எஸ் எங்க அதிகமா இருக்கும்? சென்டர்லயா? அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர்லயா? ஓகே. சென்டர்ல எப்படி இருக்கும்? அப்ப 0வா இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து சாலிட் செக்ஷனுக்கு மெட்டீரியல் இருக்கா இல்லையா? சென்டர்ல, சாலிட்ல. இருக்கா இல்லையா அந்த சென்டர் பொசிஷன்ல? இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன் இந்த சென்டர்ல. சாலிட் மெட்டீரியல்னா சென்டர்ல வந்து இது மெட்டீரியல் இருக்குமா? இருக்கா? ஒரு இரும்புனா இரும்போட மெட்டீரியல் கலந்திருக்குமா? இருக்காதாங்கண்ணே சென்டர்ல? இருக்கும். ஆனா ஸ்ட்ரெஸ்ஸே எடுக்கலையே. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியல் வேஸ்ட் தானே. கிளியர்? புரியுதா எல்லாரும்? இப்ப ஹாலோவ என்ன செய்றாங்க? அத அப்படியே வெட்டி, இங்க வந்து மேலேயும் என்ன செய்றாங்க? அதுல போட்டு அத ஸ்ட்ரென்த் பண்றாங்க. இப்ப அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர்லாம் சிஎஸ்எஸ் மேக்ஸிமம் வரப்போகுது. இப்ப என்ன செய்றோம்? நடுவுல இருக்கக்கூடிய போர்ஷன வெட்டி, அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர்ல திக்னெஸ்ஸ கூட்டியிருக்கோம். இப்ப இங்க வந்து அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுக்குமா? நான் இப்ப என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இது அதிகமா இருக்கும் எக்கனாமிக்கலா, ஸ்ட்ரென்த் வைஸ். ஹாலோ தான் அதிகமா இருக்கும். எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே தானே?
அவ்வளவுதான் சார். கான்செப்ட்லாம் இது வந்து ஏஐலயும் கேட்டாச்சு, ஜேடியூலயும் கேட்டிருக்காங்க. பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்ப ஹாலோ சாஃப்ட் இஸ் எக்கனாமிக்கல். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து 232வது கொஸ்டின் பாருங்க. ஏ சாஃப்ட் இஸ் சைமல்டேனியஸ்லி சப்ஜெக்டட் டு அதான் கம்பைன்டு டார்க் அண்ட் பெண்டிங் வருது. ஓகே. சைமல்டேனியஸ்லி டார்க்கும் அப்ளை பண்றோம், பெண்டிங் மட்டும் அப்ளை பண்றோம். த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ். டவ் மேக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? 16 இன்டு டி வகுத்தல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதே நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா மேக்ஸிமம். ஓகே. 32 எம் வகுத்தல் 5 இன்டு டி கியூப். இப்போ என்ன கேட்டிருக்கான்? மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்லேருந்து மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் ரேஷியோ கேட்டிருக்கான். அப்ப டவ் மேக்ஸ் டு சிக்மா மேக்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன சார் வரும்? 16 டி வகுத்தல் 5 டி கியூப் வகுத்தல் 32 எம் வகுத்தல் 5 டி கியூப்னு இருக்கும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மேல 16 இருக்கு, ஒரு 16 16 கீழே 16 32. மேல டி இருக்கு, கீழே 2 இன்டு எம் இருக்கு. எங்க இருக்கு ஆப்ஷன்? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே தானே சார்? ஓகே. அடுத்து 233. ஏ சாக் பீஸ் ஃபிர்ம்லி பிக்ஸ்டு டு ஒனியன். ஒரு சாக் பீஸ் வந்து ஒரு பக்கம் பிக்ஸ்டா பிடிச்சிருக்கும். நான் இந்த சாக் பீஸ்னு வச்சுக்கிறோம். நான் இந்த இடத்துல கையை வச்சு பிடிச்சிருக்கேன். அப்ப பிக்ஸ்டா இருக்கு. ஓகே. ஒனியன் அண்ட் அப்ளைடு விச் கிளாக் வைஸ் டார்க் அதர் என். இங்க என்ன செய்யறேன்? என்னோட கடிகார திசையில கிளாக் வைஸ்ல ஒரு டார்க் ட்விஸ்டிங் அப்ளை பண்றேன். முறுக்குறேன் அதை பிடிச்சி. இந்த கிராக் பார்முலா வில் பி உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டக்டைல் மெட்டீரியல், ரிட்டைல் மெட்டீரியல். டக்டைல் மெட்டீரியலுக்கு நல்லா கவனிங்க. ஒரு டென்ஷன்ல எப்படி ஃபெயிலியர் ஆகும்? டென்ஷன்ல எப்படி ஃபெயிலியர் ஆகும்? கப் அண்ட் கோன் ஷேப்ல இருக்கும். அப்ப ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? ஃபெயிலியர் ஆங்கிள் 45 டிகிரி. அதே பிரிட்டில் மெட்டீரியல்ல 90 டிகிரில இப்படி உடையும். கிளியர் சார்? எல்லாரும் புரியுதா? ஓகே. இது டென்ஷனுக்கு, இதே டார்சனுக்கு. டார்சனுக்கு அப்படியே ஆப்போசிட் சொன்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு எப்படி ஃபெயிலியர் ஆகும்? 90 டிகிரில ஃபெயிலியர் ஆகும். அதே பிரிட்டில் மெட்டீரியலுக்கு 45 டிகிரில இப்படி முறுக்கு ஏற்பட்டு உடையும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. சாக் பீஸ்ங்கிறது பிரிட்டில் மெட்டீரியல், டக்டைல் மெட்டீரியல். அதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. ஓகே. ப்ரீடெயில்ல வந்து இங்க டார்க் வருதா? இல்ல வந்து உங்களுக்கு டென்ஷன் வருதா? அவன் ட்விஸ்டிங் அப்ளை பண்றேன்னு சொல்றான். டார்க் அப்ளை பண்றேன்னு சொல்றான். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? டார்சன். டார்சன்ல வந்து ப்ரீடெயில் மெட்டீரியல்ல என்ன வருங்க? என்ன ஃபெயிலியர் நடக்கும்? 45 டிகிரி ஃபெயிலியர் நடக்கும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதானே சார்? ஓகே. அப்ப 45 டிகிரிங்கிறது உங்களுக்கு முடிவாயிருச்சு. இப்ப அடுத்து வர்றேன். இப்ப இந்த இடத்துல கிளாக் வைஸ்ல மொமெண்ட் குடுக்குறோம் அப்படின்னா, உள்ள இருக்கிற முறுக்கு எப்படி ஏற்படும்? இங்க பிக்ஸடா குடுத்திருக்கும்போது முறுக்கு எப்படி உள்ளுக்குள்ள ஏற்படும்? கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா? எது ஏற்படக்கூடியது? ஆன்டி கிளாக் வைஸ். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அப்ப ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்கும்? ஆப்போசிட் சைடுல நீங்க குடுக்கக்கூடிய ட்விஸ்டிங் ஆப்போசிட் சைடுல கிரியேட் ஆகும். குடுக்கக்கூடிய இது வந்து கிளாக் வைஸ்னு குடுத்துட்டான். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் வித் ஆக்சிஸ் எவ்வளவு டிகிரில? 45 டிகிரில ஃபெயிலியர் நடக்கும். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேர் புரியுது? கிளியர்? இல்ல 2 கொஸ்டின் குடுத்திருக்கேன். அவன் குடுத்திருக்கிறது ஒரு கொஸ்டின் தான். கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா? அப்ப நீங்க டைரக்ட்டா அடிச்சுட்டு போயிரலாம். இங்க நீங்க கிளாக் வைஸ்ல குடுத்தீங்கன்னா பிக்ஸ்டு ஒரு எண்ட்ல இருக்கு. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கணும். ஒருவேளை பிக்ஸ்டு இல்லாட்டி என்ன செய்யும்? நீங்க கிளாக் வைஸ்ல குடுத்தாலும் இங்கிட்ட ஆன்டி கிளாக் வைஸ் ரெடி ஆகாது. அந்த துணி சுத்திக்கிட்டே இருக்கும். நான் என்ன மீனிங்ல சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஒரு துணிய நீங்க இன்னொரு பக்கம் கட்டி வச்சோ, இல்ல வந்து நீங்க இந்த சைடு எந்த கிளாக் வைஸ்ல சுத்துறீங்களோ, அங்கிட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தணும். அப்படி சுத்துனா தான் துணி புழிஞ்சு உள்ளுக்குள்ள உள்ள தண்ணி வெளில வரும். ஒண்ணு நீங்களும் கிளாக் வைஸ்ல சுத்துறீங்க. ஆப்போசிட்ல உள்ளவங்க கிளாக் வைஸ்ல சுத்துனா சுத்தி விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 234. A long shaft of diameter d is subjected to twisting moment t ன்னு குடுத்திருக்கான். diameter small d ன்னு குடுத்துட்டான். twisting moment t ங்கிறது குடுத்துட்டான். at என்ன? The maximum normal stress acting the cross section is equal to குடுத்திருக்கான். நல்லா கவனிங்க. A long shaft of diameter d ன்னு குடுத்துட்டு மேக்ஸிமம் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் கேட்டிருக்கான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தானே சார், ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட் அப்ளை ஆகுதா, அதுல மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அவன் கேட்டிருக்கான். எவ்வளவு சார் வரும்? சொல்லுங்க. என்ன மேடம்? சொல்லுங்க. அந்த 16 டி பை 5 டி கியூப்ங்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸா, சிஎஸ்எஸ்ஸா? நார்மல் ஸ்ட்ரெஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு சாப்ட்ல வருமா, ஒரு பிரிசமெட்டிக் பார்ல வருமா, பார் டைப்ல இருக்கக்கூடியதுல வருமா? ஒரு பார் டைப்ல வரும். இங்க குடுத்துருக்கிறது சாப்ட் குடுத்துருக்கான். சாப்ட்ல என்ன வரும்? மெம்பர்ல பெண்டிங் வரும். பார்ல நார்மல் ஸ்ட்ரெஸ் வரும்.
அதே வந்து உங்களுக்கு ஷாஃப்ட்ல டார்சனல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும். கிளியர்? என்ன சொல்ல புரியுதா எல்லாருக்கும்? அப்ப இங்க ஷாஃப்ட் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஆனா நார்மல் ஸ்ட்ரெஸ் பத்தி கேட்டிருக்கான். அப்ப என்ன வரும்? 0 வரும். இதுதான் யூனிட் டெஸ்ட்ல டிஸ்கஷன் பண்ணனே. உங்களுக்கு குழப்பறதுக்காண்டி ஃபார்முலா குடுத்திருக்கான். அவன் நார்மல் ஸ்ட்ரெஸ்லயே மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப 0 தான் கரெக்ட்டான ஆன்சர். சோ எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. யூனிட் டெஸ்ட்ல டிஸ்கஷன் பண்ணி, அத ஃபுல் டெஸ்ட்ல குடுக்கும்போது தப்பு பண்ணக்கூடாது. அப்ப யூனிட் டெஸ்ட் டிஸ்கஷன் நீங்க வந்து ஒழுங்கா கவனிக்கலன்னு தானே அர்த்தம். தப்பா மாத்திக்கிறேன் எல்லாருமே. ஓகே அடுத்து. எ லாங் சாஃப்ட்வேர் டயமீட்டர் டி குடுத்துட்டு, இஸ் சப்ஜெக்டட் டூ ட்விஸ்டிங் மொமெண்ட் அதே மாரி குடுத்திருக்கான். அதே கொஸ்டின் தானோ? வெயிட். எ லாங் சாஃப்ட் என்ன மேடம்? வெயிட். ஓகே. A long software diameter D is subject to twisting moment. Okay, at its end, the maximum normal is acting on the surface is equal to கொடுத்திருக்கான். சார் இந்த இடத்துல பாருங்க. அப்படியே இந்த கொஸ்டின் மேல பாருங்க. இப்படியே வாங்க. A long software diameter D is subject to twisting அதே கொடுத்துட்டு லாஸ்ட் வாங்க. The maximum normal is acting on the cross section is equal to கொடுத்திருக்கான். அதே சேம் கொஸ்டின் இங்க கொடுத்துட்டு அவன் என்ன கொடுத்திருக்கான்? சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்திருக்கான். கிராஸ் செக்ஷன்ங்கிறது சர்ஃபேஸ்ங்கிறது வேறயா? நீங்களே சொல்லுங்க. வேறயா சார்? சார் கிராஸ் செக்ஷன் என்ன அர்த்தம்? ஒரு பகுதியில ஒரு ஒரு இடத்த வெட்டி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். சர்ஃபேஸ் ஒரு பகுதி தானே. அது ஒரு கிராஸ் செக்ஷன் தானே. அவன் நார்மல் செக்ஷன் குடுத்துட்டான் குழப்பறதுக்காண்டி. இதுக்கும் 0 தான் ஆன்சர் வரும். ஒருவேள சர்ஃபேஸ்ல இந்த நார்மல்ங்கிற வார்த்தைய குடுத்துட்டு, சிஎஸ்எஸ் என்னன்னு குடுத்தான்னா, நான் இத அடிக்கலாம். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? மேடம் புரியுதா உங்களுக்கு? மத்தவங்களுக்கு டவுட் இருந்தா டக்குன்னு கேட்டுருங்க. சார் கிளியர் தானே? ஓகே. அவன் நீங்க வந்து இத தான் டார்கெட் பண்ண. அது மேக்ஸிமம் பார்த்தா கிராஸ் செக்ஷன்ங்கிறது அதோட ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் தான் தமிழ்ல சொல்லுவாங்க. குறுக்கு வெட்டு தோற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு செக்ஷன வெட்டி பார்க்கிறது. அதான் கிராஸ் செக்ஷன். சர்ஃபேஸ் எங்க? சர்ஃபேஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன். அது ஒரு கிராஸ் செக்ஷன் தான். அவன் கேட்டது நார்மல் செக்ஷன் தான் கேட்டிருக்கான். அப்ப ஏ. அந்த நார்மல தூக்கிட்டு சியர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தான்னா 16 டிகிரில போய் 5 டிகிரி வரும். அவ்வளவுதான் கரெக்ட். சர்ஃபேஸ். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 236. A hollow shaft is subjected to torsion. படம் குடுத்துட்டான். The CSS variation in the shaft along the radius is given by ன்னு குடுத்திருக்கான். அப்ப ஏதாச்சும் படத்த ஆப்ஷன் வச்சு தான் முடிவு பண்ணணும். படம் குடுத்திருக்கான். இப்ப சிஎஸ்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் படத்துல எப்படி சார் வரும்? உங்களுக்கே தெரியும்ல. நான் இப்படி தான் டயகிராம் வரைஞ்சு குடுத்திருப்பேன். படம் வந்து இப்படி குடுத்திருக்காங்க. உங்களுக்கு டயகிராம் எப்படி வரும்? சென்டர்ல 0 போக போக அவுட்டர் மோஸ்ட்ல அதிகமா இருக்கும். அதே மாரி கீழ இந்த செக்ஷனுக்கு கீழ பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? சென்டர்ல 0 போக போக அவுட்டர் மோஸ்ட் பேப்பர்ல அதிகமா இருக்கும். இது புரியுதா இல்லையா எல்லாருக்கும்? கிளியர்? இந்த செக்ஷன் அவன் எப்படி குடுத்திருக்கான்னா, ரொட்டேட் பண்ணி குடுத்திருக்கான். ஆப்ஷன் தகுந்த மாரி எடுங்க. எங்க இருக்கு இந்த ஆப்ஷன்? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? கிளியர்? ஓகே. அடுத்து. இந்த மாரி கொஸ்டின்னா இங்க தான் நடத்த முடியும். ஓகே. சப்போஸ் கேட்டா பாத்துக்கிறேங்க. அடுத்து 237. The product of the tangential force acting on the shaft. Okay. And its distance from the axis of the shaft is known as ன்னு கேக்குறான். அப்ப என்ன சார் வரும் உங்களுக்கு? அது ப்ராடக்ட் ஆஃப் த டார்சனல் ஃபோர்ஸ்ன்னு குடுத்திருக்கான். சார் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்ன்னு குடுத்திருக்கான். அந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னா என்னது? நம்மளோட ஷியர் ஃபோர்ஸ். அது எப்படி இருக்கு? ஒரு ஷாஃப்ட்ல ஆக்ட் ஆகுது. அண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் இங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது ரேடியஸா? ஒய்யா? அத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. ரேடியஸ். ஓகே. அப்ப டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் நோன் அஸ் என்னன்னு கேட்கிறான். அப்ப அவனே குடுத்துட்டான். நீங்க ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் சம் டிஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ள டிராவல் ஆக என்னத கிரியேட் பண்ணும்? இதே நான் இங்க சொன்னேன்னா, ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பேன். பீம்ல பேசும்போது. அப்ப இங்க ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லணும். அங்க ஆக்ட் ஆகக்கூடிய லோடு இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப இங்க சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் இங்க டிஸ்டன்ஸ் ரேடியஸ். அப்ப ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ்ன்னு வரும்போது என்ன வரும் உங்களுக்கு? பெண்டிங் மொமெண்ட் வருமா? ட்விஸ்டிங் மொமெண்ட் வருமா? ட்விஸ்டிங் மொமெண்ட். அப்ப இங்க என்ன குடுத்திருக்கான்? டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், சியர் ஃபோர்ஸ் குடுத்திருக்கான். சியர் ஃபோர்ஸ் இன்டு அந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் குடுத்திருக்கான். அப்படிங்கும்போது ட்விஸ்டிங் மொமெண்ட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. 238. When a shaft is subjected to twisting moment, okay, every cross section of the shaft will be under அப்படின்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். அப்ப ஒவ்வொரு செக்ஷன்லயும் என்ன கிரியேட் ஆகும்? டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா, சியர் ஸ்ட்ரெஸ்ஸா? சியர் ஸ்ட்ரெஸ். அவ்வளவுதான். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த சியர் ஸ்ட்ரெஸ் சென்டர்ல எப்படி இருக்கும்? 0. அவுட்டர் மோஸ்ட் வைப்ல மேக்ஸிமம். இடைப்பட்ட ரீஜியன்ல பிட்வீன் த ரீஜியன் சென்டர் டு அவுட்டர் மோஸ்ட் வைப்பர். வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேரி ஆகும். சென்டர் நோக்கி போகும்போது கம்மியாகும். சென்டர்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் வைப்பர் நோக்கி போகும்போது அதிகமாகும். அவ்வளவுதான் விஷயம். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 239.
அப்ப இந்த சிஎஸ்எஸ் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் ஷாஃப்ட் அண்டர் டார்சன். உங்களுக்கே தெரியும். என்ன சார் வரும்? 0. ஓகேவா? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 240. த சிஎஸ்எஸ் அட் த அவுட்டர் மோஸ்ட் பேப்பர். எனக்கு தெரிஞ்சு இது 2 தான் அதிகம் கேட்கப்பட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். சொல்லுங்க. என்னது? மேக்ஸிமம். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் இது வரையும் புரியுதானே எல்லாருக்கும்? ஓகே? ஓகே. அடுத்து 241. வெயிட். த டார்சனல் ரிஜிடிட்டி ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் கிவன் பைன்னு கொடுத்துருக்கான். என்ன சார் வரும் இந்த ஃபார்முலா வச்சு? மேல சொன்னேனே. G into J equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? T by தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். இப்பதானே மேல சொன்னேன். ஞாபகம் இருக்கா? L வந்து 1 mm எடுத்துக்கிறோம். தீட்டா 1 ரேடியன் எடுத்துக்கிறோம். அதுக்கு எந்த டார்சனல் மொமெண்ட் குடுக்குறோமோ அது வந்து GJக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன கேட்டிருக்கான்? டார்சனல் ரிஜிடிட்டி ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் கிவன் பைன்னு கொடுத்திருக்கான். அப்ப இதுக்கு ரிலேட்டடா என்ன ஃபார்முலா வரும்? D by தீட்டாங்கிறது பெஸ்ட் ஆன்சர். B இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே தானே சார்? ஓகே. அடுத்து 242. when a shaft is subject to torsion, okay, the shear stress induced in the shaft varies from கேட்டிருக்கான். அப்ப எப்படி இருக்கும்? 0 at the center, maximum at the circumference. circumference சுற்றுப்பரப்பு. அப்ப C is the correct answer. அவ்வளவுதான். 243. which of the following is the correct torsional equation? T by J, tau by R, C theta by L. எங்க இருக்குன்னு பாருங்க. B is the correct answer. clear? 244. the torque transmitted by solid shaft. சரி, டார்க் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது எதுல? சாலிட் ஷாஃப்ட்ல. அவர் டயமீட்டர் d ன்னு கொடுத்துட்டான். ஃபார்முலா என்ன சார் வரும்? ஓகே. அப்ப ஒரு சாலிட் ஷாஃப்ட்க்கு டார்க் தான் கேட்டிருக்கான். இப்ப இங்க என்ன பாருங்க, TBJ ஈக்குவல் டு என்ன பாப்பீங்க? இங்க வந்து வேற எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கானா? கரெக்ட்டா தான் கொடுத்துருக்கானோ. வெயிட். அதாவது டவ் மேக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? ஏன் வந்து நம்ம டெரைவ் பண்ணி கண்டுபிடிக்கணும்? நமக்கு தான் தெரியுமே. டவ் மேக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? ஓகே. இதுல என்ன கேட்டிருக்கான்? கொஸ்டின்ல டார்க் கேட்டது கேட்டிருக்கான். அப்ப டார்க்ங்கிறது இது. அப்ப இந்த 5d கியூப் இங்கிட்டு வந்துச்சுன்னா டவ் இன்டு 5d கியூப். இந்த 16 இங்கிட்டு வந்துச்சுன்னா வகுத்தல் 16 ஈக்குவல் டு டி. இது எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க சார் இருக்கு? 5d கியூப் வகுத்தல் 16 இன்டு டவ் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் சார். 245 பாருங்க. இதோட நிறுத்திக்கலாமா? டைம் எவ்வளவு? ஓகே, என்ன இருக்கு? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்கானா? 2 சாலிட் ஷாஃப்ட் கொடுத்துருக்கான் சார். A and B கொடுத்துருக்கான். மேட் ஆஃப் த சேம் மெட்டீரியல். ஓகே, ஒரே மாதிரி மெட்டீரியல். இந்த ஷாஃப்ட் A வந்து என்னன்னா 50 mm டயமீட்டர் கொடுத்துருக்கான். ஷாஃப்ட் Bங்கிறது 100 mm டயமீட்டர் கொடுத்துருக்கான். இந்த ஸ்ட்ரென்த் வந்து ஷிஃப்ட் B இஸ் அஸ் தட் ஷிஃப்ட் A அப்படின்னு கேட்டிருக்கான். B to A இருந்து கேட்டிருக்கான். அப்ப ஒரு சாலிட் ஷாஃப்ட்டுக்கான டயமீட்டர் கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த் வச்சு கேட்டிருக்கான். அப்ப J ஈக்குவல் என்ன சார் ஃபார்முலா வரும் சாலிட் ஷாஃப்ட்டுக்கு? என்ன வரும்? 5 d பவர் கியூப் சாரி d பவர் 4 வகுத்தல் என்ன வரும்? கரெக்ட் தானே? 32ங்கிறது வரும். அப்ப நம்ம Jங்கிறது D44க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப Jங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அங்கேயும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா Iன்னு சொல்லுவோம். அப்ப B to JA. அப்ப DB ஹோல் பவர் 4 to DA ஹோல் பவர் 4. BPங்கிறது என்ன கொடுத்திருக்கான்? 100. அப்ப 100 இன்டு 100 இன்டு 100 இன்டு 100. கீழ என்ன வந்துரும்? 50 இன்டு 50 இன்டு 50. அப்ப இந்த 50 இங்க 100 அடிச்சா 2. இந்த 50 இந்த 100 அடிச்சா 2. அப்படியே அடிச்சோம்னா எல்லாத்துக்கும் என்ன வரும்? 2 2 4 2 வரும். சார் கிளியர்? அப்ப எத்தனை இருக்கு? 2 4 4 2 8 8 2 16. சார் கிளியர்? ஆனா அப்படி கேட்கலையே. வெயிட். சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் மேடம். வெயிட். பாருங்க. ஓகே, 2 அடிபட்டுரும். ஓகே. அதாவது நல்லா கவனிங்க. நான் போட்டிருக்கிறது கரெக்ட் தான். இப்படிதான் போடணும் இத.
கரெக்ட் தான் சார். அதாவது என்ன கேட்டிருக்கான்னா, 2 சாலிட் சாப்ட்ன்னு குடுத்துப்புட்டு, அதுல என்ன கேட்டிருக்கான்? டயாமீட்டர் குடுத்துட்டு ஸ்ட்ரென்த் வச்சு கேட்டிருக்கான். அப்ப ஸ்ட்ரென்த் வச்சு கேட்கும்போது, டார்ஷனல் ஸ்ட்ரென்த் பார்க்கணும்னா, J எப்படி இருக்கும்? J வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு D/4 இருக்கும். கரெக்ட்டா? அதாவது 5D/4 டிவைடட் பை 32 இருக்கும் சாலிடுக்கு. சார் கிளியர்? இது புரியுதா இருக்கா? ஓகே. அதே வந்து பெண்டிங் ஸ்ட்ரென்த் பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது பெண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து இசட்க்கு எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இசட் வந்து எப்படி இருக்கு நமக்கு? D கியூப் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப இதோட நீங்க விட்டுருங்க. ஏன் குழப்பிக்கிறீங்க? இப்ப J இன்டு D பவர் 4. இப்ப போட்டிருக்கிறது கரெக்ட் தான். இது கரெக்ட்டா அடிச்சிருக்கோமான்னு வந்து நீங்க செக் பண்ணணும். அவ்வளவுதான். சார் போட்டிருக்கிறது கரெக்ட் தான் சார். அடிச்சிருக்கோமான்னு வந்து நம்ம செக் பண்ணணும். அப்ப இது எப்படி நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னா, வெயிட். ம். சாலிட் சாப்ட்ன்னு குடுத்துட்டான். ஓகே. ஆம். போலார் செக்ஷன் மாலஸ் கொண்டாங்க சார். இத வச்சு போட முடியல. ஓகே. போலார் செக்ஷன் மாலஸ்க்கான ஃபார்முலா என்ன? கொண்டு வாங்க. இப்ப கரெக்ட்டா ஆன்சர் வரும். என்ன வரும் உங்களுக்கு? ஸ்ட்ரென்த் ஃபேக்டர்னாக்குள்ள நான் Jவ எடுத்தேன் வரல. இன்னொரு ஸ்ட்ரென்த் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய ZP வச்சு போட்டு பார்ப்போம். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 5 இன்டு D பவர் கியூப் வகுத்தல் 32ன்னு வரும். சார் கிளியர்? 32 வருமா? 16 வருமா? 16ன்னு வரும். ஓகே. இப்ப இந்த ZPக்கு T கியூப் எப்படி இருக்கு? இப்ப ஆன்சர் வரும் பாருங்க. ZPக்கு T கியூப் எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கா? ஓகே. அப்ப போலார் செக்ஷன் மாடுலஸ் ஃபர்ஸ்ட் Bங்கிற சாலிட் சாப்ட்ருக்கு. போலார் செக்ஷன் மாடுலஸ் Aங்கிற சாலிட் சாப்ட்ருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் DP கியூப் போடணும். கீழ DA கியூப் போடணும். மேல என்ன இருக்கு? 100 இன்டு 100 இன்டு 100. கீழ 50 இன்டு 50 இன்டு 50. அப்ப இந்த ஓர் 50 50 அதே மாதிரி அடிச்சீங்கன்னா மேல 3 2 வரும். அப்ப 2 4 4 2 8 8 அந்த ஆன்சர் வந்துருச்சு. 8 டைம்ஸ் இருக்கும். சார் கிளியர்? டவுட் இப்ப கேளுங்க. டவுட் என்னன்னு வந்து கேளுங்க. அதெல்லாம் சொல்றேன். சொல்லுங்க மேடம். பவித்ரா மேடம் சொல்லுங்க. ஓ! புரியுது, புரியுது, புரியுது. அதாவது டவ் மேக்ஸ் ஈக்குவல் டூ 16 டி வகுத்தல் 5 டி கியூப் அப்படிங்கிறத வச்சு போட்டேங்கிறீங்களா? அப்படி வச்சு போடக்கூடாதே. அதாவது இப்ப நீங்க ஃபார்முலா பார்க்குறீங்கல்ல, இங்கே பாருங்க. டி பை ஜே ஈக்குவல் டூ டவ் பை ஆர் இப்படின்னு வைக்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க. இந்த ஜே வந்து எங்கிட்டு போகும்? டவ் பை ஆர் இன்டு ஜேன்னு போகுது. இந்த ஜேக்கு டி எப்படி இருக்கு? எப்படி மேடம் இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப இந்த ஜே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப ஜே பை ஆர்ங்கிறது எது வரும்? நீங்களே சொல்லுங்க. இந்த ஜே பை ஆர்ங்கிறது என்ன ஃபார்முலா வரும்? ஓகே. அப்ப டிக்கு வந்து இஜெட் எப்படி இருக்கும்? ஓகே. அப்ப நீங்க இங்கேயே பாருங்கவேன். அப்ப இந்த டீக்கு இஜெட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒருவேளை நீங்க இந்த ஃபார்முலா வச்சு போடுறீங்க அப்படின்னா, இந்த டி கியூப் இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்? மேல போகுமா? அப்ப டவ் மேக்ஸ் இன்டு பை டி கியூப் இருக்கும். ஈக்குவல் டு 16 இன்டு டி இருக்கும். இந்த டீக்கு டி கியூப் எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இந்த டீக்கு இஜெட் எப்படி இருக்கு? ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப மேல டி கியூப் தானே எடுத்துக்கிறோம் நான். கிளியர்? புரியுதானே சொல்றேன்? ஒருவேளை சிஎஸ்எஸ் பத்தி டயமீட்டர் வந்து மென்ஷன் பண்ணி ஸ்ட்ரென்த் கேட்டதுனால தான் நான் இப்படி போடுறேன். சிஎஸ்எஸ் பத்தி பேசினா நீங்க சொல்ற மாதிரி டவ் மேக்ஸுக்கு வந்து டி கியூப் இன்வெர்ஸ்லியா இருக்கு அப்படிதான் எடுத்திருப்பேன். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? என்ன டேட்டா குடுத்துருக்கோமோ, என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப சிஎஸ்எஸ் டயாமீட்டர் குடுத்துருக்காங்க அப்படின்னா, டவ்வுக்கு டி வந்து இன்வெர்ஸ். இதே ஸ்ட்ரென்த்த பத்தி கேட்டுட்டு டயாமீட்டர் குடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு டைரக்ட்லி. கிளியர்? ஸ்ட்ரென்த்ன்னும் போது ஒரு என்ன வரும்? ஒண்ணு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லக்கூடிய ஜே வரும். இல்ல போலார் செக்ஷன் மாடுலஸ்ன்னு சொல்லக்கூடிய இஜெட் வரும். நான் ஜே போட்டதும் கரெக்ட் தான். அவன் என்ன கேட்டான்னா, அதுல வந்து ஆப்ஷன் 16 டைம்ஸ் இல்ல. அதனால என்ன செஞ்சேன், அடுத்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் தானே. அதே ஜே வச்சு வர்றது தானே. அத வச்சு நம்ம ஆன்சர் போட்டு பார்த்தேன். கிளியர் சார் கிளியர் புரியுதானே சொல்றேனே? ஓகே. ஜேவும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் தான். ஆனா, நீங்க 2யும் செக் பண்ணி பார்க்கணும். ஜே இல்லங்கிறதுனால நீங்க எடுத்துக்கிறது தப்புன்னு இல்ல. சாப்ட்ட பொறுத்தவரை ஸ்ட்ரென்த்த பத்தி பேசுறது ஒண்ணு போலார் செக்ஷன் மாடுலஸ் இல்ல போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இவங்க 2 பேரு தான். சார் கிளியர் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து அடுத்து இந்த இந்த டார்சன் ஈக்குவேஷன் டி பை ஜே டவ் பை ஆர் சி தீட்டா பை அதுல டவ் பை ஆர் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். டவ் பை ஆர்ங்கிறது என்ன சார் வரும்? சிஎஸ்எஸ் டிவைட் பை ஆ ஓகே. சரி. டவ் பை ஆர் வருமா? ஜே பை ஆர் வருமா? போலார் செக்ஷன் மாடுலஸ்ங்கிறது. ஆ இங்க வந்து டவ் பை சிஎஸ்எஸ் டிவைட் பை ரேடியஸ்ல குடுத்துருக்கான். இப்படி ஒரு டேர்மே நான் பார்த்ததே இல்லையே. அப்ப
இது வந்து கொஞ்சம் இது தப்பா கூட வந்திருக்கலாம். அதாவது என்ன வந்திருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி குடுத்துப்புட்டு, ஃபார்முலா உருவாக்கி இருக்கிறதுல ஜே/ஆர் அப்படிங்கிறது கேட்டிருக்கான். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகேவா சார்? ஜே/ஆர் தான் கேட்டிருக்க முடியும். ஏன்னா, நான் எப்படி சார் இத கொண்டு வந்தீங்க அப்படின்னா, செக்ஷன் மாடுலஸ் போட்டா என்ன வரும்? இசட் ஈக்குவல் டு I/Y வரும். அப்ப ஷார்ட்ல இது டார்சன்ல இது வரவே வராது. இது ஆன்சர் வராது. சியர் மாடுலஸ் என்ன வரும்? CR/GRN ஒரு லெட்டர் தான அத டினோட் பண்ணுது. அப்ப இது கண்டிப்பா வராது. அடுத்து போலார் மாடுலஸ் என்ன? ZP அது என்னது? J/R அப்ப கிட்டத்தட்ட இது ஈக்குவலா வருதா? ஒருவேளை டைப்பிங் மிஸ்டேக்கோட இருக்கலாம்ல. கிளியர்? அப்ப டைப்பிங் மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா போலார் மாடுலஸ் கரெக்ட் தான். அப்படி இல்லாம டிஎன்பிசிலயே அவன் டவு/ஆர் குடுத்திருக்கானா நீங்க நன் ஆஃப் திஸ் தான் அடிக்கணும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அப்ப டிஎன்பிசி அவன் டவு குடுத்துட்டானா நன் ஆஃப் திஸ் தான் அடிக்கணும். அதுதான் நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் கொஸ்டின். நீங்க போலார் மாடல்ஸ் அவன் வந்து டிஎன்பிசி அப்படி நம்ம எடுத்துக்கவே கூடாது. கிளியர்? ஓகே. அப்ப என்ன வரும்? இங்க ஜே போட்டா ஜே/ஆர் போட்டா போலார் செக்ஷன் மாடல்ஸ். அப்படி இல்லாட்டி சார் நான் டவு/ஆர்ன்னு எடுத்துக்கிட்டேன் சார் அப்படினாலும் ஓகே. நன் ஆஃப் திஸ் போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். அதுக்கு மார்க் எடுத்துக்கிறங்க. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 247 த போலார் மாடுலஸ் ஃபார் எ சாலிட் ஷாஃப்ட் டயாமீட்டர். நீங்களே சொல்லுங்க. இப்பதான் பார்த்தோம். ZP ஈக்குவல் என்ன வரும்? 5 இன்டு டி பவர் கியூப் வகுத்தல் 16. எங்க இருக்கு? 16 என்ன வரணும்? கரெக்ட் தானே எழுதியிருக்கிறது? கரெக்ட் தான். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? J/R வரும். 5 டி பவர் 4 வகுத்தல் 32 இருக்கும். அப்ப ரேடியஸ் D/2 இருக்கும். D அடிச்சா கியூப் வரும். கரெக்ட் தான் சார். 16 தான் வரும். இல்ல ஓகே. அப்ப எங்க இருக்கு? B இஸ் த கரெக்ட் ஆன்சர். போலார் மாடுலஸ். அடுத்து 248 சொல்லுங்க சார். இந்த போலார் மாடுலஸ் தான் கேட்டிருக்கான். எதுக்கு? அவுட்டர் டயாமீட்டர் கேபிட்டல் டி, ஸ்மால் இன்டர்னல் டயாமீட்டர் ஸ்மால் டி. அதாவது நம்மளுடைய ஹாலோ ஷாஃப்ட் கேட்டிருக்கான். அப்ப ஹாலோ செக்ஷனுக்கு என்ன வரும்? அதே கீழ 16 வரும். மேல என்ன போடுவோம் நம்ப? ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் வருமா? பிளஸ் வருமா? மைனஸ் கரெக்ட் தானே? அப்ப வகுத்தல் கீழ என்ன வரணும்? அவுட்டரா? இன்னரா? டயாமீட்டர். அவுட்டர். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க இது. இங்க இருக்கு. அதாவது என்ன எழுதிருக்கான்? போலார் மாடுலஸ் கேட்டிருக்கான். மேல 4 போடணுமா? கியூப் போடணுமா? நான் தப்பா போட்டிருக்கேன். என்ன வரணும் மேல? கியூப் வரணும். அப்ப எங்க இருக்கு ஆன்சர்? டக்குன்னு சொல்லுங்க சார். 16 இருக்க மாரி 2 இருக்கு. இங்க 4 இருக்கா? அப்ப இது வராது. அப்ப இதான் ஆன்சர் வரணும். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? எல்லாருக்கும் ஓகே தானே? 249 கொஸ்டின். த டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை ஹாலோ ஷாஃப்ட் அபௌட் அதே தான் குடுத்திருக்கான். என்ன சார் வரும் உங்களுக்கு? ம். ஆனா வந்து டார்க் டிரான்ஸ்மிட்டட் தானே குடுத்திருக்கான். அது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்ல வந்து உங்களுக்கு போலார் செக்ஷன் மாடுலஸா? அதான் போலார் செக்ஷன் மாடுலஸா? இதுவும் மென்ஷன் பண்ணல. அப்ப ஆப்ஷன் வச்சு தான் முடிவு பண்ணணும். அப்ப ஆப்ஷன்ல 32 இருக்கு. மேல டி பவர் 4 இருக்க மாரி ஆப்ஷன் இருக்கு. கீழ 16 இருந்து மேல டி கியூப் இருக்க மாரி ஆப்ஷன் இருக்கு. அப்ப T/J ஈக்குவல் டூ டவு/ஆர் இந்த பார்முலாவ எடுங்க. இப்ப T ஈக்குவல் டூ அவன் டார்க் தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்ப T ஈக்குவல் டூ டவு/ஆர் இன்டு என்ன வரும்? J வரும். அப்ப இப்ப போடுங்க. அப்ப என்ன சார் கேட்டிருக்கான்? கரெக்ட் தான். அப்ப என்ன கேட்டிருக்கான்? J/Rங்கிறது என்னது? ZP. அப்ப டவு இன்டு ZP இருக்கும். அப்ப டவு இன்டு நம்மளுடைய இதுக்கு என்ன வரும்? இப்பதான் மேல பார்த்த பார்முலா. 5/16 கேபிட்டல் டி பவர் கியூப் மைனஸ் ஸ்மால் டி பவர் கியூப் வகுத்தல் கேபிட்டல் டி. இது எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த டார்க் இதுதான் டிரான்ஸ்மிட் பண்ணி கிரியேட் பண்ணுது. எங்க இருக்கு? ஆப்ஷன் டவ் இருக்குன்னா மேல இருக்கு கியூப் இருக்கு கேபிட்டல் டி இருக்கு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? சார் ஓகேவா? சார் எல்லாருக்கும் இதுவரை புரியுது தானே? டவுட்ல இல்லையா இருக்கா? ஓகே. 250வது கொஸ்டின். இந்த லாஸ்ட் கொஸ்டினோட முடிப்போம். 250ஓட. என்ன கேட்டிருக்கான்? the shaft revolving at ஒமேகா ரொட்டேஷன். ஓகே. ரேடியன் பர் செகண்ட். ஓகே. டிரான்ஸ்மிட்டட் டார்க் T இன் நியூட்டன் மீட்டர். இந்த பவர் டெவலப்ட் இஸ் கொடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். பவருக்கான ஃபார்முலா என்ன? ஒமேகா இன்டு Tன்னு கொடுத்திருக்கேன். அப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு. A இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஃபார்முலா வேற எப்படி மாத்தி கேட்கலாம்? ஒமேகாக்கு பதிலா என்ன பண்ணலாம்? 2 பை n வகுத்தல் 60 இன்டு T வாட்ல கொடுக்கலாம். ஒருவேளை கிலோ வாட்னா மேல 1000 சேர்க்கணும், கீழ ஒரு 1000 சேர்க்கணும். அப்ப மேல வந்து 1000க்கு பதிலா கிலோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறோம். கிலோ வாட் அப்படின்னா 2 பை NT கீழ என்ன வரும்? 60,000. அப்ப இதான். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. எல்லாருக்கும் புரியுதா? டவுட் இருக்கா யாருக்காச்சும்? ஓகே.
அப்ப இதோட ஸ்டாப் பண்றேன். 250 கொஸ்டின். மொத்தம் எத்தனை கொஸ்டின் சார் இருக்கு? இன்னும் எவ்வளவு இருக்கு? 308. அப்ப இன்னும் வந்து கரெக்ட்டா நமக்கு பார்த்தோம்னா, இங்கிட்டு ஒரு 50, 58 கொஸ்டின் இருக்கு. அப்ப என்ன செய்ய போறோம்னா, நாளைக்கு காலைல உங்களுக்கு இது இருக்கும். ஐ மீன் எத சொல்றேன் அப்டின்னா, ஆ கிளாஸ் இருக்கும். ஈவினிங் வந்து 51 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணி 58 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து வந்து அடுத்து என்ன டெஸ்ட் வச்சிருக்கோம்? சிமெண்டா? அதோட அப்புறம் வச்சுக்கலாம். அந்த ஆர்சிசி கிளாஸே கன்டின்யூ பண்றேன். எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றேன்னு? சார் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. இன்னைக்கு சிமெண்ட் கொஸ்டின் குடுத்துருக்கேனே, இதான் சார் உங்களுக்கு கொஸ்டின். நீங்க எந்த ஒரு டிஎன்பிசிஐ வேணும்னாலும் எடுத்து பாருங்க. நான் இந்த கொஸ்டின குடுத்துருக்கிறத நீங்க ஓரளவு பார்த்துக்கிட்டு, நம்ம நோட்ஸ படிச்சுட்டீங்க அப்டின்னா, கான்கிரீட் டெக்னாலஜில சிமெண்ட்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினோட உங்களுக்கு மிஸ் ஆகாது. அது ஏஇயா இருக்கட்டும், ஜேடிஓவா இருக்கட்டும். அதே மாரி அடுத்து கான்கிரீட் கான்கிரீட் குடுத்துருப்பேன். எல்லாத்தையும் சேர்த்து கான்கிரீட், அதோட டிசைனு, அதோட ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் எல்லாத்தையும் சேர்த்த மாரி நான் கொஸ்டின் குடுத்துருக்கேன். அடுத்த டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் அதான். கான்கிரீட் டெக்னாலஜில 2டே டெஸ்ட் தான். அதிலேயே உங்களுக்கு குடுத்துருக்கேன். அப்ப இது 2யும் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறங்க. இது வந்து தமிழ்லயும் குடுத்துருப்போம். அப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து டெஸ்ட் கண்டிப்பா எழுதிக்கிறங்க. டெஸ்ட் எழுதிட்டு டிஸ்கஷன் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு டிஸ்கஷன் அட்டெண்ட் பண்ணா போதும். நோட்ஸ் ஒரு டைம் நீங்க ரிவிஷன் பண்ணா போதும். 100க்கு 100% கொஸ்டின் எடுத்துறலாம். கான்கிரீட் டெக்னாலஜில ஏஇல கேட்டாலும் 10 கொஸ்டின். இதுல கேட்டாலும் 6 டூ 7 கொஸ்டின். கிளியர்? சார் புரியுதா? ஓகே. யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சார் டவுட் இருந்தா கேளுங்க. மத்தவங்க கிளம்பலாம் சார். 219 அப்படியே இருங்க. ஒரு நிமிஷம். ஓகே. 219 வெயிட். ஓகே. இது என்ன சார் டவுட் உங்களுக்கு? அதாவது இந்த 219 கரெக்ட் தானே? இந்த கொஸ்டின் தானே கேட்கிறீங்க? 217 என்ன குடுத்துருக்கேன்? கொஸ்டின் வாசிக்கிறேன் வெயிட். ரேடியஸ் ஆஃப் ஏரியேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு குடுத்துருக்காங்க. ஓகே. பக்கத்துல என்ன குடுத்துருக்கோம்? இதுக்கு வந்து என்ன வரும் உங்களுக்கு? ரேடியஸ்னா அதாவது D/4 வெளில வரும்போது. கரெக்ட் தானே? சார் ரேடியஸ் ஆஃப் ஹைரேஷன் சர்க்கிளுக்கு கேட்டிருக்காங்க. வெளில வரும்போது எப்படி வரும் உங்களுக்கு? சால்வ் பண்ணி வரும்போது? D/4 தானே வரும். டி ஸ்கொயர் கீழ 16ங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கும். வெளில வரும்போது என்ன வரும்? இப்படி தானே சார் வந்துச்சு? இல்ல சால்வ் பண்ணி காமிச்சிரவா? சார் இது கேட்டிருக்கிறதே வேற மாரி கேட்டிருக்காங்களே. லிமிட்டே கேட்கலையே. நம்ம ஏன் இப்படி போட்டிருக்கோம்? கரெக்ட்டா தான் போட்டிருக்கோம். சார் இதுல என்ன டவுட் உங்களுக்கு? கரெக்ட்டா தானே போட்டிருக்கோம். சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஆர் மினிமம் ஈக்குவல் டு ரூட் ஐ பை ஏ. ஓகே. அப்ப சர்க்கிளுக்கு ஐ என்ன சார்? 5 டி பவர் 4 வகுத்தல் 64. ஏ என்ன சார்? 5 டி ஸ்கொயர் வகுத்தல் 4. பை பை கேன்சல் ஆச்சு. டி ஸ்கொயர் டி ஃபோர் 4ல 2 அடிச்சுட்டா 2 இருக்கும். கீழ 4 இருக்கு. 64 அடிச்சா 16 நாங்க 64. அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? மேல டி ஸ்கொயர் இருக்கு. கீழ 16 இருக்கு. ரூட் விட்டு வெளில எடுக்கும்போது டி இருக்கு மேல. 16ல வெளில எடுக்கும்போது 4 இருக்கு. அப்ப இந்த டி பை 4 எப்படி எழுதலாம்? அதாவது டி பை 2 இன்டு 1 பை 2ன்னு எழுதலாம். அப்ப டி பை 2க்கு பதிலா 6 போட்டாச்சு. கீழ 2 வந்துருச்சு. கரெக்ட்டா தானே நான் டிக் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க சார். சார் டவுட் கேளுங்க. என்னன்னு சொல்றேன். டி பை 4 எப்படி டி பை 2ன்னு எழுதிருக்கீங்களா? சார் இது வந்து சும்மா மேத்தமெட்டிக்ஸ் எழுதியிருக்கேன் சார். இந்த டி பை 4 நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? அதாவது இப்ப 1 பை 4 எப்படி சார் பிரிச்சு எழுதலாம்? 1 பை 2 இன்டு 1 பை 2ன்னு எழுதலாமா? சார் 1 பை 4 ஈக்குவல் டு 1 பை 2 இப்ப இந்த 1 பை 2 1 பை 2 பெருக்கினாலும் 1 பை 4 தானே வரப்போகுது உங்களுக்கு. கிளியர்? அது மாரி தான் டி பை 4 என்ன செஞ்சிருக்கேன்? மேல டி பை 2 இன்டு 1 பை 2ன்னு எழுதியிருக்கேன்.
அப்ப மேல வந்து டி இன்டு 1 டி, கீழ 2 இன்டு 2 4. எப்படியா இருந்தாலும் டி/4 தானே வருது. கிளியர்? உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக தான் இந்த டி/2 பிரிச்சு எழுதி அது ரேடியஸு. கீழ வந்து வகுத்தல் 2 இருக்கு அப்படின்னு எழுதினேன். கிளியர்? ரைட்டு தான் சார். ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருக்கா? அது நீங்க ஓகே மேடம். இங்க பிரச்சனை இல்ல. டிஎன்பிசில வந்து மாத்திக்கிடுங்க. அவங்க ரேடியஸா, ரேடியஸா கேட்டிருக்காங்களா? எசன்ட்ரிசிட்டிய பத்தி பேசியிருக்காங்களா? நோ டென்ஷன பத்தி பேசியிருக்காங்களான்னு? ஓகே. அடுத்து. வேற யாருக்கும் டவுட் இருக்கா சார்? 245 வெயிட். 248 வெயிட். மேல ஒரு பக்கம். சொல்லுங்க. 245ல என்ன சார் இதுல உங்களுக்கு டவுட்டு? சார் ஆ ஓகே. இப்ப வந்து நான் உங்களுக்கு ஆ ஒரு பீம் இருக்கு. பீமோட ஸ்ட்ரென்த் அங்க படிச்சிருப்போம்ல பீம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பீம். இதுல ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் என்ன சார்? ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் என்ன பீமுக்கு? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்னொன்னு என்ன? சொல்லியிருப்பேன். ஓகே. இது பீம் சொன்னேன். இதே வந்து ஒரு ஷாஃப்ட்க்கு என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு பதிலா இங்க என்ன எழுதுவோம்? ஜேன்னு சொல்லக்கூடிய போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு எழுதுவோம். இஜெட்க்கு பதிலா என்ன செய்வோம்? போலார் செக்ஷன் மால இஜெட்பின்னு எழுதுவோம். கிளியர்? அப்ப இந்த இஜெட்பியோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காய்ங்க. இஜெட்பி வந்து இஜெட்பிக்கான ஃபார்முலா பை டி கியூப் வகுத்தல் 16. டி கியூப் எப்படி இருக்கு? டைரக்ட்லி மெஷர்டா இருக்கு. அப்ப 2 செக்ஷன் குடுத்திருக்கான். அப்ப இஜெட்பி வந்து பி செக்ஷன் வகுத்தல் இஜெட்பி வந்து ஏ செக்ஷனுக்கு அவன் ப்ராப்ளம் குடுத்திருக்கான். அப்ப பி செக்ஷன்ல டி கியூப் போடணும். அப்ப டி கியூப்க்கான வேல்யூ 100. அப்ப 100 கியூப் வகுத்தல் 50 கியூப் போட்டிருக்கேன். ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருக்கா சார்? ஓகே. எல்லாருக்கும் ஓகே தானே சார்? சொல்லுங்க. ஓகே. ஓகே சார். டவுட் இருந்தா என்ட்ட கேட்டுக்கிறங்க. சப்போஸ் இங்க கேட்க ஒரு மாரி இருந்தாலும் கூட என்ட்ட பர்சனலா கூட வாய்ஸ் மெயில் பண்ணி கேட்டுக்கிறங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா. ஓகே. ஓகே சார். இதோட கட் பண்றேன். தேங்க் யூ சார். ஓகே.